यानं पूर्वजायानं नमो ये सब सागुणम। पंच परमेश्वरी भगवान की जय। आचार्य कुंद कुंद भगवान की जय। आचार्य रविशेन महाराज की जय। आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय। पूज्य आचार्य आदवसार महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த அனங்க லவகுஷ்வர ராமருடைய 2 மகன்கள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய வரலாறு, பூர்வ வரலாறு பத்தி பார்த்தோம். அவங்க ஒரு பிராமணர், அப்புறம் 2 நிறையா பிறந்தாங்க, பிராமணனா பிறந்தாங்க, அப்புறம் வாத விவாதம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த மகாராஜ கோட்டத்துக்கு போனாங்க, அப்புறம் என்ன ஆனாங்க, வைராகியம் வந்தது, முனி ஆனாங்க. அப்படி போயிட்டு கடைசியா என்னவா இருக்கிறாங்க, மது அவரு கைடப் 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 என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகளா இருக்கிறாங்க ஒரு ராஜாவுக்கு. அப்பொழுது அந்த மது மற்றும் கைடப் சகோதரர்கள் ஒரு ராஜாவாக இருக்கிறாங்க. அங்க வடபுறம்னு ஒரு நகரம் இருக்கு, ஒரு நாடு இருக்கிறது. அதுக்கு அதிபதியாக இருக்கிறவன் வீரசேனர். நல்ல கதை, இன்வெல்லாம் குட்டி குட்டி, எல்லாருமே குட்டி குட்டியா தான் கதைகள், ஆனா ஞாபகம் வச்சு. சோ ராஜா வீரசேனன் ஒருத்தர் இருந்தார். அவர் மது மற்றும் அண்ணன் தம்பியா இருக்கிறாங்களா, மது மற்றும் அவருடைய கைடப் உடைய கீழே இருக்க சிற்றரசரா இருந்தார். சிற்றரசன் அல்லது கண்ட்ரோல் இருந்தார். ஒரு முறை இன்னொரு ராஜா பீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்து நாட்டு ராஜா என்ன பண்றாரு, இந்த வீரசேனன் மீது போர் தொடுக்க வர்றாரு. அவர் பிடிச்சிக்கணும், அந்த நாட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ராஜாங்களுக்கு எப்பயுமே இதே வேலை தான். தான் நாடு பக்கத்து நாடு யாருன்னா வந்தானே அவனை பிடிச்சிக்கணும், அந்த நாடு அக்கம் பக்கத்தை சண்டை போட்டு அவன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி அந்த பீமன் ராஜா வீரசேனர் அந்த வடபுறத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு படையெடுத்துன்னு வராரு. ராஜா வீரசேனன் என்ன பண்றாரு, ஒன்னும் தன்னுடைய பெரிய ராஜா அவரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெரிய முதலாளி இருக்கிறாரு ராஜாவை, மதுவுக்கும் கைடாப்புக்கும் உதவி கேட்கிறார். இந்த மாதிரி நாட்டை எதிரிகளும் படையெடுத்துன்னு வந்தாங்க. சரி, 2 சகோதரர்களும் தன்னுடைய சேனையை எடுத்துக்கொண்டு வடபுறம் போறாங்க. ஸோ வடபுறம் போய் அங்க படையோட போகும்போது அங்க வீரசேனனுடைய அரண்மனையில அவரு நல்லா வரவேற்கிறாங்க. அவங்கள வரவேற்று நல்ல ஆகாரம் எல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல உபசரி பண்றாங்க. அதுல அந்த வீரசேனனுடைய மனைவி சந்திரபாவின் அவங்களே பரிமாறுறாங்க. சிவன் நம்மளோட உதவி செஞ்ச வந்திருக்கிறாரு இந்த 2 பேரும் அண்ணன் தம்பிகள் சொல்லிட்டு அந்த வீரசேனன் அந்த ராணி இருக்கிறாங்களே அவங்களே அந்த 2 பேருக்கும் பரிமாறுறாங்க. பரிமாறி இது பண்ணும்போது சந்திரபா அழகா இருப்பாங்க. வீரசேனர் அப்ப சந்திரபாவினுடைய அழகையும் சௌந்தரியத்தையும் பார்த்துட்டு ராஜா மது, அந்த ராஜா என்ன பண்ணா, அவன் மேல அந்த ராணி மீது ஆசைப்படுறான். அப்புறம் சிந்தனை பண்றான், வாழ்க்கையில சந்திரபாவை எப்படியாவது அடைஞ்சாகணும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வாழறதே வீண் அப்படின்னு நினைக்கிறான். ஆனாலும் இப்ப படைக்கு இதுக்காக வந்துக்கிறான், சண்டை போட வந்துக்கிறோம். அதனால அவன் மனசுல அதே இருந்துருச்சு. அது அப்புறம் 2 சகோதரர்களும் என்ன பண்றாங்க, வீரசேனனோட கூட போய் அந்த ராஜா மதுவை ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த மது ராஜா தோற்று ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வெற்றியோட திரும்பின உடனே அந்த வீரசேனன் நீங்க துணைக்கு வந்தீங்க 2 பேரும், அதனால உங்களை நல்ல கௌரவத்தோட அவருக்கு வீட்டுக்கு அயோத்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஸோ அவங்க அயோத்தியாவில் தான் இப்ப 2 பேரும் ராஜாவா இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் அயோத்தியா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட சந்திரபா மீது அவளுக்கு அந்த மதுன்ற ராஜாவுக்கு இன்னும் ஆசை என்ன இருக்குது. அவர் சிந்தனையில பண்ணினே இருக்கிறாரு. அதனால அதை நினைச்சு அவர் எப்பயும் அதே நினைச்சுனே இருக்கிறதுனால அவர் பலம் குறைய ஆரம்பிக்கிறது. ஒழுங்கா சாப்பிடுறதுல அது மாதிரி அந்த ஞாபகத்துல இருக்கிறாரு. எப்படியாவது அந்த சந்திரபாவை பிராப்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தந்திரம் பண்றார். ஒரு அதாவது தந்திரம் வச்சு திட்டம் போடுறார். அவர் எல்லாருக்கும் இந்த மாதிரி வசந்த காலத்துல
எல்லா மக்களையும் மன்னர்களையும் தெரிஞ்ச நண்பர்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு. வசந்த கிரீடை செய்வதற்காக அவர் எல்லா சிற்றரசர்கள் எல்லா சிற்றரசர்கள் அவர் யாரா இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்து சொந்த நண்பர்கள் அது மாதிரி அவங்களுடைய எல்லாரையும் ராஜாக்களையும் கூப்பிட்டு இது மாதிரி இந்த வசந்த காலத்துல நாங்க வந்து உற்சவம் பண்ண போறோம், நீங்க வந்து உங்களுடைய பரிவாரத்தோட வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பரிவாரம் மனைவி மக்களோட வரணும்னு சொல்லிட்டாங்க. ராஜா வீரசேனனுக்கும் ராணி சந்திரபாவும் கூட அயோத்தியா வரணும்னு சொல்லிட்டு அவரு வந்து செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்து ராஜா சொல்றாரு, சரி வா போலாம் நம்ம. ராஜா கூப்பிடுறாரு. அங்க வந்து ஒரு உற்சவமா வனக்கிரீடையெல்லாம் பண்ணுவாங்க. வசந்த காலத்து செலவு பண்றதுக்கு பெரிய உற்சவம் பண்றாரு. நம்ம அயோத்தியாவில் நம்மளுடைய நண்பர் போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சந்திரபா என்ன சொல்றாங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரவில்லை, எனக்கு நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் வந்து எங்க நம்மள எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் பண்ணிருக்கிறாரு, நம்மளுடைய படையை சண்டை கொண்டு வந்து நம்மளுக்கு எதிரிகளோட போராடிக்கிறாரு. அவர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடும்போது நீங்க வரலன்னு சொல்றேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு பண்றாரு. சரி, வீரசேனன் வந்து அது மாதிரி சாமான்யமா நினைக்கிறாரு. அதுல ஒண்ணு அவங்க இது சூது பாத்துலாம் தெரியாது. சரி, அவங்க சரின்னு சொல்லிட்டு ராஜா வீட்டுக்காரர் சொல்லும் போது ராணி அதுக்கு மேல மறுக்க முடியல. வீரசேனனோட அவரும் வீரசேனன் தன்னுடைய மனைவியோட அயோத்தியா வந்துட்டாங்க. ராஜா மது என்ன பண்றாரு, ஏற்கனவே அஞ்ஞானுசார் ஏற்கனவே அவங்க போட்ட திட்டம்படி उसकी அணுவர்த்தி சமஸ்த ராஜா அப்படி ராணியோங்க சகித அயோத்தியா. ஸோ எல்லா ராஜாக்களும் யாரெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்களோ அவங்களும் தங்களுடைய மனைவிகளோட அங்க வனக்கிரீடைக்கு வந்தாங்க. எல்லா ராஜாக்களுக்கும் ராணிகளும் அங்க வந்து உற்சவம் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு விருந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க போறதுக்கு ரதம் உற்சவம் அங்க போயிட்டு அந்த உற்சவமும் கொண்டாடுறாங்க. வசந்த உற்சவம் கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லாம் வந்த ராஜாக்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே திரும்பி அனுப்புறாரு, வழி அனுப்புறாரு. சம்மான பூர்வ விதாக்கள். எல்லாரையும் வந்தவங்களை எல்லாருக்கும் கூப்பிட்டு என்னுடைய இந்த வசந்த உற்சவத்துல கலந்து கொண்டதுக்காக ரொம்ப 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 நாங்க சந்தோஷப்படுறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சம்மானத்தோட திரும்பி அனுப்பிச்சு வைக்கிறாரு. குச்சிதின் பஷாத். ஆனா இந்த வீரசேனரையும் அவரை வந்து அனுப்பல. நீங்க இருங்க, எல்லாரையும் அனுப்பிச்சிடுறேன்னு சொல்ல, நீங்க ஒரு நெருக்கமான ஃப்ரெண்டு நம்மளுக்கு, அதனால இருங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உஸ்னே ராஜா வீரசேன கோ விதா கர் தியா தப் ராணி சந்திரபாக்கி ஜானேக்கு பிரச்சனை ஆயா. அப்ப வந்து வீரசேனரையும் அவர் வந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் ஏங்க அவங்களுடைய மனைவி வந்து ஏன் அவங்களும் போலாம் இல்லையா, அவங்களும் வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ராஜா என்ன சொல்றாரு, இல்லை இல்லை, நான் வந்து இந்த உங்களுடைய மனைவிக்காக சில நகைகளை எல்லாம் நான் தட்டான் கிட்ட சொல்லியிருக்கிறேன். விசேஷமான நகைகள் ரத்தினம் பயிற்சி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ஆனா அது இன்னும் ரெடி ஆகல. அதனால நான் வந்த உடனே அது ரெடி ஆகி வந்துடும், ஒரு வாரத்துல அது மாதிரி வந்துடும். நான் வந்து அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துதான் அனுப்பணும் நீங்க, அதனால அவங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு ராஜா. சரி, இவரும் பாவம் அது ஒன்றும் தெரியல அந்த ராஜாவும். சரி, அவர் சொல்றாரு நம்ம எவ்வளவு பாசத்தோட அனுப்பிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் கௌரவம் பண்ணி இவரை வழி அனுப்பிச்சிட்டார். மனைவியே அங்கேயே நின்றுட்டாங்க. உன்கி தயார் ஹோத்தேகி ஆபூஷன்கி பேட் சகி. ஸோ அந்த நகைகள் வந்த உடனே நான் சம்மானத்தோட அந்த இது பரிசு கொடுத்து தான் அனுப்புவேன். நான் எனக்கு வந்து அவங்க சாப்பாடு போட்டாங்க, அது போட்டாங்க, ஏதோ ஒரு கதை சொல்றாரு. நான் உங்க ஊருக்கு வந்த போது எனக்கு சாப்பாடுலாம் போட்டு எனக்கு உபசரிசம் பண்ணாங்க, அவங்கள வந்து நான் வெறுங்கையோட அனுப்ப முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வடபுறத்து ராஜாவை மட்டும் அனுப்பிச்சுட்டு சந்திரபா அங்கே நிறுத்தினார். ராஜா வீரசேன குச்சு சல் கபட கீன சாமானிய புருஷத்தா. ஸோ அவருக்கு வந்து இந்த இவன் மது பண்ணக்கூடிய ராஜா பண்ணக்கூடிய ஏமாற்று வைத்த அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவன் சரி சரி அவங்க அனுப்புவாங்க, ஒரு வாரம் பொறுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அப்ப ராஜா மது की कपड़े समझ ना सके, रानी चंद्रबा वही छोड़कर अपने रानी वीरसेन चल जाने पर राजा मधु ने चंद्रबा को अपनी महल में बुलवा दिया एवं बलपूर्वक उसे अपनी पटरानी बना लिया.
சரி, அவரு ராஜா வீட்டுக்கார் போன உடனே மது என்ன பண்றாரு, சந்திரபாவை தன்னுடைய விருந்துக்கு தன்னுடைய மாளிகைக்கு வரவேற்கிறாங்க. வர வச்ச உடனே பலவந்தமாக பலபூர்வமாக அவர் இவர் தன்னுடைய ராணி ஆகிறார். அதனால ராணி ஆகிட்டாரு. வீரசேனர் சுனா की ராஜா மதுனே சந்திரபாபு அப்படி பட்டராணி பண்ணாது. அப்ப வீரசேனருக்கு இந்த செய்தி போது இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தன்னுடைய மனைவியை அவர் தன்னுடைய மனைவியாக ஆத்தி அவருடைய பட்டராணியாக அவரு மகுடம் சூட்டிட்டாரு, ராணி ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. तब उसने उसकी वियोग से अत्यंत दुखी हुआ एवं इसी दुख में मंडप नामक तापसी की शिष्य होकर पंचाग्नि तप करने लगा. அது மாதிரி தன்னுடைய மனைவி இன்னொருத்தனுடைய மனைவி ஆயிட்டாங்க, அவங்க மட்டராணி ஆயிட்டாங்கன்னு அந்த துக்கம் பெரிய துக்கமாக இருந்தது. செய்தி கேட்ட உடனே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு வைராக்கியம் வந்துருச்சு. அவரு போயிட்டு இன்னொரு மித்யா தபசி இருக்கிறார், தாபசன், அவர்கிட்ட போயிட்டு தபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ தாடி மீசை வச்சுன்னு அது மாதிரி அந்த மித்யாத்துவம் பக்கம் இருக்கிற அந்த சாது கிட்ட போயிட்டு பஞ்சாக்னி தபம் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி தன்னுடைய கணவனும் அங்க போயிட்டாரு, சாமியார் ஆகி போயிட்டாரு. அவர் மேல இவரும் தன்னை கணவனாக இந்த ராணி அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால அந்த அன்னைக்கு வேற வழி தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. ஏன்னா ராணி அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போனது இது ஆகி போயிட்டாங்க. அவங்க சரி வேற வழி இல்லாம அங்க அரண்மனையிலேயே அவங்க தங்கிட்டாங்க. அவனுக்கு மனைவியாக ஆயிட்டான். ஒரு முறை ராஜா மது என்ன பண்றாரு, ராஜ்யசபையில ஒரு கேஸ் நடக்குது. அதனால அங்க கேஸ்ல பர நாரியோ சேவி அபராதிக்கோ நியாய ஹோனாத்தா. ஸோ அதே மாதிரி இதே கேஸ் மாதிரி ஒரு பெண்ணை இன்னொருத்தர் கடத்தி எடுத்துன்னு போயிட்டு அபராதம் பண்ணி அவர் வீட்டுல வச்சுக்கினாரு. அந்த ஒரு கேஸ் வந்தது ராஜா கிட்ட. ராஜா மது அதிக அந்த கேஸ் நீதி சொல்றதுக்காக விசாரிச்சு நீதி சொல்லிட்டு லேட் ஆகி போச்சு வரத்துக்கு. அந்த அம்மா நியாய करने की पक्षा जब वह राजमहल में पहुंचे, இந்த பக்கம். ஸோ இப்ப அரண்மனைக்கு லேட்டா வர்றாரு. அப்ப ராணி சந்திரபா கேக்குறாங்க, மகாராஜா இன்னைக்கு என்ன அவ்வளோ லேட் ஆகி போச்சு, நீங்க வர டைம் எல்லாம் விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப பசி இருக்கிறது, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நான் சாப்பிடுவேன், இன்னைக்கு காலையில இந்த எவ்வளவு பெரிய இவ்வளவு நேரம் ஆகி போச்சு அப்படின்னு எனக்கு பசி வாட்டுகிறது அப்படின்னு ராணி சொல்றாங்க சந்திரபா. ஸோ அதனால நீங்க முதல்ல ஆகாரம் எடுத்துங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. ராஜு மது என்ன சொல்றாரு, என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு வழக்கு வந்தது என்னுடைய சபையில. ஒருவன் இன்னொருடைய மனைவியை அபராதம், அதாவது கடத்தி எடுத்துன்னு போய் அவன் தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டான். அந்த ராஜ்யசபையில கேஸ் 2 பேருக்கும். அதனால விசாரிச்சு நியாயம் சொன்னேன், அதுக்கப்புறம் தண்டனை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதனால லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னான் ராஜா. அப்பொழுது சந்திரபா என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்றாங்க, பரநாரி புருஷக்கோ, அதாவது இன்னொருவனுடைய மனைவியை அபகரணம் செய்தவனுக்கு நீங்க சம்மானம் எல்லாம் கொடுக்கணும், நீங்க ஏன் தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறான். சோ நீங்க சம்மானம் நல்ல பரிசு கொடுத்துல அனுப்பிச்சிருக்கணும், நீங்க ஏன் தண்டனை கொடுத்தீங்க, விசாரிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்றீங்களே. அதுக்கு அவர் சொல்றாரு, தண்டனை கொடுக்கணுமா, அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கறது, அவன் செஞ்ச காரியம் எவ்வளவு பெரிய பாவமான காரியம், व्यसனம். அதனால குரோதத்தோட ஆச்சரியத்தோட ராஜா மறுபடியும் மதுகிட்ட போது சொல்றாரு, நீ என்னாச்சு உனக்கு, அரே தும் தோ கியா कहती हो, நீ என்ன சொல்ற, அந்த துஷ்டனுக்கு போயிட்டு அவன் விபச்சாரம் பண்ணுகிறான், அவனுக்கு போயிட்டு பரிசு கொடுக்கணுமா, அவன் கொல்லுவதற்கு தகுதியானவன். பரநாரி அணுசக்த விபச்சாரி व्यक्ति மகாபாவி, அவன் மகாபாவி, அவன் கோர நரகத்துக்கு போகக்கூடியவன், அவனுக்கு நரகத்துக்கு போகக்கூடியவன் மகாபாவி, அவனை போயிட்டு சம்மானம் கொடுத்து அவனை போய் நான் பாராட்டி அனுப்பணுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப ராணி சொல்றாங்க, ராஜன்
அந்த பரநாரியை பரஸ்திரியை சேவனை பண்ணவனுக்கு அவன் மீது அவ்வளவு அவங்களோட வெறுப்பு இருக்கிறது. அவன் நரகத்திற்கு காரணமானவன். அவனுக்கு மரண தண்டனை தான் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அதே தண்டனை தான் உங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா? நீங்க மட்டும் எப்படி அதுல இருந்து வேற மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டான். நீங்களே இப்பொழுது பரநாரியோட போகம் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க போய் இன்னொரு தோஷம் அப்படின்னு சொல்றது, அவனுக்கு தண்டனை கொடுப்பது, அது எப்படி சரியாச்சு? சோ நீயே ராஜாவே இம்சைய வடிவமாக இருக்கும்போது அவன் எப்படி இன்னொரு இம்சைக்கு தண்டனை நியாயம் சொல்ல முடியும்? எப்படி ஜலசே பூமிக்கு சிஞ்சித் होकर अन्न तथा वृक्ष के उकर वृद्धि होती है, एवं संसार की संस्मरण जीवों की पालन पोषण होता है, वही जल यदि इन सबकी जलाकर भस्म करने लगे तो फिर इनका सिंचन क्यों करे, कौन करे? அதாவது எந்த நீர் பூமியில் பாய்ந்து அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் அதுக்கப்புறம் பயிர்களை காப்பாத்துகிறதோ அதனாலதான் மனிதர்களுடைய வாழ்க்கையே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தண்ணியே நெருப்பாக ஆகி விஷமாகி அந்த செடிகளை கொல்லுகிறது, அந்த மரத்தை எல்லாத்தையுமே அழிக்கிறது. அப்படின்னா அந்த தண்ணியை யார் பயன்படுத்துவார்கள்? யாருன்னா பயன்படுத்துவாங்களா? இந்த தண்ணி பாய்ச்சுன்னா செத்து போயிடும். அப்ப அந்த தண்ணி எந்த செடிக்கு பயன்படுத்துவாங்க? அப்படி இருக்கிறது ராஜா, நீங்க தான் காப்பாற்ற வேண்டியது மக்களை, நீங்களே தவறு செஞ்சு விட்டீங்கன்னா அப்புறம் உங்களை யாரு மதிப்பாங்க? என்ன நீங்க எப்படி மற்றவருக்கு உங்களுடைய குடிமக்களுக்கு எப்படி நீதி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. சந்திரபாவினுடைய இந்த தோஷத்துக்குமான குற்றச்சாட்டை கேட்டு மதுவினுடைய ஞான கண் விழித்தது. இப்பதான் புத்தி வருது அவனுக்கு. அவன் அதிகமாக வெக்கப்பட ஆரம்பித்தான். வெக்கப்பட்டு சொல்றான், ஏ தேவி தும் ஜோ காய்த்திகை அக்ஷர அக்ஷர சத்தியகை. ஏ தேவி, உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீ சொன்னது ஒவ்வொரு எழுத்துக்கும் சரியா இருக்குது. ஒரு வார்த்தை சொல்றதுல ஒரு வாக்கியம் சொல்ல ஒவ்வொரு எழுத்தும், நீ சொன்னது ஒவ்வொரு எழுத்தும் சத்தியம். எனக்கு நான் எவ்வளவு பாவி மோசமாகி விட்டேன். ஐசி, அப்படிப்பட்ட அநீதி காரியத்தை நான் செய்திருக்க கூடாது. நான் விஷய ரூபி சேத்துல மாட்டிக்கொண்டேன். ஐயோ, நான் இப்படி கோரமான பாவத்தை செய்துவிட்டு இதுல இருந்து எப்படி தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பதான் பச்சாதாபப்படுறான், வேதனைப்படுறான். அந்த ராஜா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இதையே சிந்தனை பண்றான். அந்த இவனுக்கு கொடுத்த நீதி தான் எனக்கும் கொடுத்துருக்கணும், ஆனா நான் எப்படிப்பட்ட பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே நினைச்சு நொந்து கொண்டிருந்தான். அந்த சமயத்துல அயோத்தியா நகரத்துக்கு அருகில் ஆச்சாரியர் சிம்ம பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் சங்கம் வந்தது. ஆச்சாரிய பரம்ப சங்கம் வந்தது. அந்த சுப சமாச்சாரத்தை கேட்டு ராஜா மது உடனேயே தன்னுடைய ராணிகளோடு அந்த பிரஜா ஜனங்களோடு முனியை வந்தனை செய்வதற்காக போனார். முனி சங்கத்தை தரிசனம் பண்ணாரு, முனிவர்களிடம் தர்மத்தை கேட்டாரு. சம்சாரத்தில் ஏற்கனவே அவரே நொந்து கொண்டிருந்தார், தவறுகளை நினைச்சு. இப்பொழுது உதாசீனமாகி தன்னுடைய ராஜ்யத்தை தியாகம் செய்து தன்னுடைய மகனுக்கு கொடுத்து விட்டு அவர் முனியாகி விட்டார். அதனால அந்த ராணியும் சந்திரபாவும் என்ன ஆயிட்டாங்க, ஆர்கே ஆயிட்டாங்க. அந்த மலைகிட்ட தீட்சை எடுத்து அவங்களும் ஆர்கே ஆயிட்டாங்க. ராஜா மதியினுடைய சகோதரர் கடும்ப தம்பி ஆயனது கேட்டுன்னு அவரும் சம்சாரத்துல விரக்தி அடைஞ்சு அவரும் உதாசீனம் அடைந்து முனிவிரதத்தை எடுத்துக்கொண்டார். இப்படி எடுத்துக்கொண்டு மிகவும் கடுமையான தவம் செய்கிறார். அந்த ராஜா மதுதான் இப்படி கடுமையான தவம் செய்து பல வருஷங்கள் கோரமான தவம் செய்து 16வது சொர்க்கத்துல தேவனாக இங்க பிறக்கிறாங்க. அச்சுத சொர்க்கத்துல தேவனா பிறந்தாங்க. அது என்னவா பண்ணுகிறாங்க, 16வது சொர்க்கத்துல அச்சுதேந்திரன் இந்திரனாக பிறக்கிறாங்க. அவங்க கிட்டதான் இங்க சீதையினுடைய ஜீவன் பிரதீந்திரனா வாழ்ந்துருக்கு. ஸோ சீவனுடைய ஜீவன் இது பிரதீந்திரன், அவர் இந்திரன். அந்த கடும்ப முனியா இருந்தாரே இவருடைய சகோதரன், அவரும் தபம் செய்து சமாதி மரணம் அடைந்து
சொல்லக்கூடிய 15வது சொர்க்கத்துல ஆரணே இந்திரனாக வந்து பிறக்கிறாரு. ராஜா மதுவினுடைய ஜீவன் தான் பிறகு அந்த 16வது சொர்க்கத்துல இருந்து வந்து 9வது சக்கர நாராயணனான கிருஷ்ணனுக்கும் ராணி ருக்மணிக்கும் கர்ப்பத்துல பிருத்யுமன் குமாராக பிறக்கிறாரு. பிருத்யுமன் குமார் வரலாறு படிச்சுன்னா தெரியும். பிருத்யுமன் குமார் வந்து அந்த கடத்தின்னு போயிடுவாங்க. சின்ன குழந்தையா பிறந்த உடனேயே அவன் வந்து தூக்கின்னு போயிடுவாங்க. அவனை கொல்றதுக்காக எடுத்துன்னு போவான் ஒரு தேவன். யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த தேவனு முன்னாடி இவனுடைய மனைவி யாருடைய மனைவியை இவர் வந்து அபகரிச்சுன்னு வந்தாரோ அவன் அந்த மாதிரி தபம் செய்து அவன் ஒரு தேவனா பிறந்தான். ஸோ அவனுக்கு அவனுக்கு அவதி ஞானத்துல தெரியுதையோ இது மாதிரி என்னுடைய இவன் அபகரிச்சுன்னு போனவன் இவனை கொல்ல வேண்டும் என்னுடைய விரோதி அப்படின்னு நினைச்சு பிருத்யுமன் குமார அவன் எடுத்துன்னு போய் கொல்றதுக்கு எடுத்துன்னு போவான். அப்ப திடீர்னு அவனுக்கு முனியா இருந்த ஒரு கொஞ்சம் கருணை பாவம் வந்து கீழே ஒரு இடத்துல விட்டுருவான். கதை அப்படி போகும். அதுக்கப்புறம் ஒரு இவங்கிட்ட ராஜா கிட்ட போய் சேரும் அந்த குழந்தை. அவங்க காப்பாத்துவான். அது மாதிரி இந்த நாராயணனுடைய கிருஷ்ணனுடைய சொந்த மகனே திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேடுவாங்க எல்லாரும் உலகம் பூரா தேடுவாங்க. ஆனா கிடைக்க மாட்டான் அந்த பையன். ஸோ அந்த பிருத்திமனுக்கு இருக்காதனால அதுக்கப்புறம் அவரு 16-18 வயசு வாலிப பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி இங்க அவங்க அம்மாவா பாப்பாவா தெரிஞ்சு அப்புறம் வருவாரு. அந்த கதை இருக்கிறது. ஸோ அப்படி வந்து அப்படிப்பட்ட பிருத்திமன் குமார் வந்து அந்த பாவத்துல நல்லா முனி ஆகி அப்புறம் மோட்சம் போவார். அதே மாதிரி அந்த கடும்ப ஜீவன் இருக்குது அப்படி சகோதரன். அந்த ஜீவன் என்ன ஆயிடுச்சு, அவர் தான் வந்து ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அவனுடைய ராணி ஜாம்பவதிக்கும் கர்ப்பத்துல வந்து சம்பு என்ற மகனாக பிறந்து காலாந்தரத்துல சம்சாரத்துல இருந்து அவருக்கு உதாசீனம் அடைஞ்சு அவரும் முனியாகி பரமபதத்தை அடைவார்கள். அது அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்படி இந்த கிளைக்கதை இது. ஸோ எங்க போய் பிறந்தாங்க மதுன்னு சொல்லிட்டு அந்த மது பற்றிய கதை தான் இது. ஸோ அந்த மது கூட இந்திரனா இருக்கிறாரு, அவங்க வந்து பிரதிநிதினா இருக்கிறாங்க. அந்த மது பற்றிய வரலாறு தான் சொன்னாங்க 2 பேர் யாருன்னு. ஸோ இங்க வந்து அப்புறம் இன்னொரு கதை. இப்போ வந்து லவன் குஷன் பத்தி போயிங்க. காஞ்சனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல காஞ்சன ரதன் மந்தாகனி சந்திரவக்ரா நாமக்கி அத்தியந்த சுந்தரி தோ கன்யாசி. ஸோ காஞ்சன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல ராஜா காஞ்சன ரதத்துக்கு மந்தகானி அப்புறம் சந்திரவக்ரா சொல்லக்கூடிய 2 பெண்கள் இருந்தாங்க. 2 பெண்களும் விவாகத்துக்கு யோக்கியமானார்கள். அப்பொழுது ராஜா கஞ்சன் ரதன் அவர்களுக்கு வந்து சுயம்பரம் பண்றார். அதனால சுயம்பரத்துக்கு எல்லா ராஜாக்களுக்கும் செய்தி அனுப்புறாரு. அதனால தூரமான இருந்த ராஜகுமாரர்கள் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ராஜகுமாரர்கள் ராஜாக்கள்லாம் வந்து அந்த சுயம்பர மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. சுயம்பரம் நடக்கிறது. அப்பொழுது एक दूध स्वयंवर की निमंत्रण पत्र लेकर अयोध्या आया. ஒரு தூதுவன் வந்து சுயம்பரத்தை பற்றி செய்தி எடுத்துக்கொண்டு அயோத்தியா வந்தாரு. அப்பொழுது ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனுக்கும் அந்த இதை கொடுக்குறாங்க. இது மாதிரி உங்களுடைய குமாரர்கள் எல்லாரையுமே எங்க இதுக்கு வரணும். எங்க ராணி எங்களுடைய குமாரிகள் 2 பேருக்கு சுயம்பரம் நடக்க போகுது. யாருக்கு போனாலும் கல்யாணம் மாலை போடலாம். அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்தது. அதனால ராமரும் லக்ஷ்மணரும் தங்களுடைய மகன்களை அனுப்புறாரு. ராமர் என்ன பண்றாரு, அனங்கல் அவனையும் மதனாங்குஷனையும் அனுப்புறாங்க. அதே மாதிரியே லக்ஷ்மணனுக்கு 8 மகன்கள் இருக்கிறாங்க. 8 மகன்கள் அந்த கல்யாண பருவத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த 8 பேரையும் அந்த சுயம்பர மந்திரத்துக்கு போறாங்க. லக்ஷ்மணனுடைய 8 பசங்க, ராமருடைய 2 பசங்க. சுயம்பரத்துல அநேக ராஜகுமார்கள் அங்க வந்திருந்தார்கள். ஆனால் அந்த எல்லாரையுமே ஒவ்வொருத்தரால இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ எல்லாம் அந்த 2 ராஜகுமார்களும் என்ன பண்றாங்க, எல்லாரையுமே ஒதுக்கிட்டு இந்த மதனாங்குனி இது சொல்றாங்களே அந்த பெரியவன் இருக்கிறாரு மந்தாகினி, அவங்க வந்து அனங்கல் அவனுக்கும் கழுத்திலையும் சந்திராவகானே வந்து மதனாங்குஷனுடைய
கழுத்துலயும் மாலை போடுறாங்க. லவனுக்கும் குஷனுக்கும் மாலை போட்டுடுறாங்க. இதை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்கள் ராஜகுமார்கள் எல்லாருமே ராமருடைய இந்த மகன்கள் மீது கோபம் கொள்றாங்க. சரி, என்னுடைய யுத்தம் செய்யறதுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. யுத்தம் பண்ணணும் நீங்க. அப்பொழுது லக்ஷ்மணனுடைய 8 மகன்களும் அவங்க கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை பண்றாங்க. என்னதுக்குப்பா சண்டை போகணும்? அவங்க தான் மாலை போட்டா அவங்க கணவன் ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து மனைவி ஆயிட்டாங்க. மனைவி ஆயிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து யார் இது? எங்களுடைய சகோதரனுடைய மனைவி. அதனால எங்களுடைய வந்து அவர்கள் பூஜ்யமானவர்கள். நாங்களும் நீங்க சண்டைக்கு வந்தா நாங்க 8 பேரும் சண்டைக்கு வருவோம். நீங்க வந்து அது வந்து நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 குமாரர்களும் சமாதானம் பண்றாங்க அந்த ராஜாவோட. அப்ப நாரியோமே சமாகமிக்கு அபிலாஷா ஜோ அவிவேக புருஷ கியா கத்தேகே அப்படியும் அவங்க வந்து ஒண்ணுமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சண்டை தான் போட்டுதான் ஆகணும், சண்டையை ஜெயிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்றாங்க. அப்பொழுது மறுபடியும் இப்படி சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு உபதேசம் பண்றாங்க. அந்த 8 பேரும் சொல்றாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி பெண்களுடைய சம்பந்தமா ஆசைப்பட்டு அவிவேகமாகறாங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன ஆகுறாங்க? அவங்க எல்லாம் வந்து துக்கம் கதிக்குதான் போறாங்க. ஆத்ம கல்யாணார்த்தோ நாரியோं से अपना चित्त ही फिर लेते हैं. ஸோ எப்படி பெண்களுடைய காரணமாக மனதை பறி கொடுத்தவர்கள் எல்லாமே சம்சாரத்தை தான் சுத்துவார்கள். அதனால இந்த 2 பேரும் அந்த 2 பெண்களை திருமணம் செய்ததுனால உங்களுக்கு என்ன பெரிய லாபம் அடைஞ்சிட்டாங்க, என்ன விபூதியை பிராப்தி அடைஞ்சு போயிட்டாங்க. அதனால இதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. ஏன்னா யாரு வந்து பெண் பற்றை விட்டு விட்டு ஜனதீட்சை எடுத்து 4 கதி துக்கங்களை எல்லாத்தையுமே ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே மகாபுருஷர்கள். அதனால அது மாதிரி 4 கதியில சுற்றாம இருக்கிறதுக்காக தீட்சை எடுக்கிறது வந்து மிகவும் துர்லபமானது. அதனால மனுஷ ஜென்மம் அடைந்து ஆத்மாவுக்கு இதம் செய்யாமல் இப்படி வந்து ஒரு பெண்ணுக்காக நீங்கெல்லாம் வந்து சண்டை போடுறது அதெல்லாம் வந்து நல்லது கிடையாது, உங்களுக்கு சம்சாரத்தை சுத்த வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 மகன்களும் தர்மோபதேசம் அது உங்களுக்கு உபதேசம் பண்ணி அந்த ராஜாக்கெல்லாம் புரிய வைக்கிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் மனுஷ ஜென்ம வியர்த்தகனால நீங்க அந்த பெண்ணுக்காக சண்டை போட்டு இறந்து போறதோ அல்லது அவங்களோட அதுக்காக இறந்து போறது வந்து பயன் இல்லாதது. அதனால ஒரு லாபமும் கிடையாது. நீங்க போய் ஆத்ம கல்யாணம் பண்ணுங்க, விரதங்களை எடுங்க அப்படின்னு அவங்களுக்கு உபதேசம் சொல்லி அவங்க சமாதானம் ஆகி போயிட்டாங்க. இப்படி இந்த 8 பேரும் திரும்பி வராங்க. 2 அன்னிகள், அதான் அந்த அவனுடைய அன்னிகளா கூட்டு கொண்டு அதான் இவங்க 8 பேருமே உபதேசம் பண்ணாங்க. இவங்க 8 பேருமே உதாசீனம் ஆயிட்டாங்க. அயோத்தியா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் 8 குமாரர்களும் தந்தை லக்ஷ்மணிடம் சென்று அவங்க ஒரு விண்ணப்பம் செய்கிறாங்க. ஏ தேவனே, நாங்கள் 8 பேருமே சம்சாரத்தில் வைராக்கியம் அடைந்து விட்டோம். நாங்க உபதேசம் அவங்களுக்கு சொல்லி எல்லாரும் சொன்னாலும் நாங்களே உபதேசம் வந்து வைராக்கியம் அடைந்து விட்டது. தினேஸ்வரி தீட்சையை நாங்கள் எடுத்துக்கொண்டு தவம் செய்து பிறவியை அழிக்கப் போகிறோம். அதற்கு நீங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். 8 மாதங்கள் கல்யாணமே ஆகல, எல்லாம் சின்ன எல்லாம் பாலர்கள். லக்ஷ்மணன் சொல்றாரு, அவர்களை இதயத்தில் அணைத்து கொண்டு, புத்திரர்களே, இப்போது தீட்சை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது? இன்னும் திருமணம் கூட ஆகல, எல்லாமே வாலிப பசங்களா இருக்கிறீங்க, 8 பேரும் தீட்சை எடுக்க போறேன்னு சொல்றேன். என்னப்பா ஆயிடுச்சு உங்களுக்கு அவசியத்தை? அந்த 2 பொண்ணு கிடைக்கலன்னு வேற உங்களுக்கு கிடைக்காம இருக்கு, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன் கிடைக்கலன்றதுக்காக நீ தீட்சை வாங்கக்கூடாது. உங்களுக்கு வந்து யாரும் தன் கழுத்துல மாலை போடலன்றதுக்காக தீட்சை எல்லாம் வாங்கக்கூடாது. நீ அதுக்காக எல்லாம் வைராகி வராது. நான் உனக்கு வேற பொண்ணு நல்ல பொண்ணுங்களா பார்த்து 8 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்து தீட்சை வேணா ஒண்ணு வேணா கொஞ்சம் நல்லா போக அனுபவிங்க. நீங்க இப்பொழுது கைலாச மலைக்கு சம்பந்தம் அவ்வளோ மேல இருக்கக்கூடிய ஒரு மலை போல நம்ம ரத்தினத்தினால தங்கத்தினால ஆன இந்த பவனங்களில சுகபோகமாக காலம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வசதி குறைஞ்சு போச்சு? இந்த அரண்மனை எப்படி இருக்கிறது? மலை கைலாச மலை போல் அவ்வளோ உயர்வான அவ்வளோ பரந்த இது இருக்கிறது, தங்கத்தால் இழைக்கப்பட்டது அரண்மனை. உங்களுக்கு எல்லா வைபவமும் சேவை பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நீங்க எதுக்காக உங்களுக்கு போகணும்? சம்சாரிக்கு சுகம் உபபோக்கிறோம். அதனால பார் சம்சார சுகத்தை அனுபவிங்க. நான் அனுபவிக்கிறேன்னா இல்லையா, அப்பா வந்து அனுபவிக்கிறேன்னா நீங்க ஏன் அதுங்காட்டியும் போகணும்னு நினைக்கிறீங்க? அதனால சுகங்களை அனுபவி. அப்புறம் வந்து மனோகர சுகக்கோ தியாகுக்கர், இது மாதிரி
மனத்தை கவரக்கூடிய சுகங்களை தியாகம் பண்ணிட்டு ஜினதீட்சை எடுத்து அது மாதிரி காட்டுல போயிட்டு தங்கி இருக்கிறது, மலையில போய் இருக்கிறது, மழை வெயில்ல இருக்கிறது, அதெல்லாம் எதுக்கு போகணும்? இந்த சின்ன வயசுல அவனுக்கு அதெல்லாம் எதுக்கு? நீ போய் என்ன பண்ணுவ? மலையில போயிட்டு காட்டுல போயிட்டு நீங்க சின்ன பசங்களா இருக்கிறீங்களே, எப்படி நீங்க தவம் பண்ணுவீங்க? எப்படி போய் நிப்பீங்க அங்க? குளிர், மழை, பசி எல்லாத்தையும் எப்படி தாங்கிக் கொள்வீர்கள்? அதனால அப்படி மாதாவும் தங்களுடைய அன்னைகளையும் என்னையும் துக்கப்படுத்தி விட்டு அப்படிப்பட்ட காரியம் செய்வது சரியில்லை. அதனால நீங்க ஒன்றும் தீட்சை வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். கடைசி இப்ப சொல்றாங்களே வயசானா பார்த்துக்கலாம், என்ன கிடையாது. இப்ப அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னு வச்சுக்கல, அதெல்லாம் வயசு காலத்துல பண்ணுங்க, இப்பயா பண்ண முடியும் அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, ஏன்பா இப்பதான் என்ன வயசாயிடுச்சு இவனுங்க, சின்ன பசங்க தான், கடைசி நல்ல வயசாகட்டும், கடைசி காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றாரு. வாசனா ரஹித அஷ்டகுமார்கள் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே, அந்த 8 குமார்கள் தடமா இருக்கிறாங்க. ஏ பூஜ்ய தந்தையே, இந்த சம்சாரத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு பாவத்திலும் ஒவ்வொரு தாய் தந்தை கிடைத்தார்கள். அநேக முறை நாங்கள் நிறைய தாய் தந்தைக்கு மகனாக பிறந்திருக்கிறோம். அது எல்லாரையுமே விட்டு விட்டு தான் இப்போ உங்களை தாய் தந்தையாக அடைஞ்சிருக்கிறோம். அதனால நீங்களும் மட்டும் இந்த பிறவி மட்டும்தான், அடுத்த பிறவில நீங்க யாருக்கு தாய் தந்தை யார் யார் ஆவார்களோ தெரியாது. சிநேகத்தின் காரணமாக பந்தனத்தினால இந்த ஜீவன் இப்படி தாய் தந்தை மனைவி கணவன் சொல்லிட்டு சம்சாரத்தை சுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சிநேக பந்தத்தை விடுவதற்கு மனித பிறவில் மட்டுமே முடியும். அதனால அஞ்ஞானி மக்கள் தான் இந்த சுகமாக இருக்கிறதுன்னு நினைச்சுன்னு இது மாதிரி சுத்தி நிற்பாங்க. ஆனால் யாரு ஞானவான் ஆகிவிட்டார்களோ அவர்கள் இது மாதிரி பாழும் கணத்துல விழுத்து கிடையாது. பாழுங்கணர் சொல்லிட்டாங்க, அந்த கோபமே நாங்கிறார். அதனால எங்களையும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் என்ற பாழும் கணத்துல குடிச்சு தள்ளிடாதீங்க அப்படின்னு அந்த 8 பேரு சொல்றாங்க. அஷ்டபிராத்தா மாதா பிதா சமஸ்த பரிவார் ஸ்நேக பந்தன் தியாக. அதனால அவங்க சொல்லிட்டாங்க, அம்மா அப்பா எல்லாரையுமே தியாகம் பண்ணியாச்சு மனசளவுல, உங்களுக்கு சும்மா பர்மிஷனுக்கு தான் கேட்குறோம், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்க கடைசியா அவங்கள சொல்லிட்டு போகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது, தாய் தந்தை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரையுமே அவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. பரிவாரத்திலிருந்து ஸ்நேகத்தை தியாகம் செய்து அந்த 8 குமாரர்களும் அரண்மனையில் இருந்து வெளியேறி அதுக்கப்புறம் தீட்சை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த முதல்ல குடும்பம் என்ற இந்த ஜெயிலில் இருந்து விடுதலை அடைந்தார்கள். பிறகு உடல் என்ற ஜெயிலில் இருந்து விடுதலை அடைவார்கள். உன்கி அகோபாகிய ஜோ உன்மே ஐசி வைராகிய புத்தி உற்பன் ஹுவா. ஸோ அந்த 8 பேருக்கும் இந்த இளமையான வயசுலயே அது மாதிரி ஒரு வைராகிய புத்தி வந்தது. அகோபரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. 8 சகோதரர்களும் அங்கேயே அயோத்தியா பக்கத்துல மகேந்திர உதயம் என்ற உத்யாவனத்துல அந்த சமயத்துல ஒரு மகாபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் தங்கி இருக்கிறார். அவர் இடத்துல போறாங்க. அந்த நாட்டு அயோத்தியா பக்கத்துல இருக்கிற அந்த உத்யாபனத்துக்கு மகேந்திர உதயத்துல அங்க போய் அந்த முனிவரிடம் சொல்லி, நாங்கள் முனி தீட்சை எடுக்கணும், எனக்கு முனி தீட்சை கொடுங்கன்னு சொல்லி பரிகிரகத்தை தியாகம் செய்து நிர்கந்த முனி ஆகிவிட்டார்கள். அதுக்கப்புறம் அவர்களுடைய கடுமையாக தபம் செய்து அவர்கள் காதி கர்மத்தை அழித்து கேவலி பகவான் ஆனார்கள். அப்புறம் சிவபாவத்தை விட்டு கேவலி பகவான் ஆகி அதுக்கப்புறம் அதே பாவத்திலேயே அந்த 8 பேர்களும் மோட்சம் அடைந்து விட்டார்கள். பாருங்க எப்படி புத்தி வருது. ஸோ மோட்சத்துக்கு ஏற்ற மாதிரி தான் புத்தி வருது. அவங்க அது மாதிரி என்ன இது சொல்றாங்களோ, எதிர்காலம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு வரும். ஸோ இப்படி அங்க அந்த 8 பேர்களும் மோட்ச பதவியை அடைந்தார்கள். அந்த சதுஷேத்து ரத்தனபுரமே சீதாக்கி பிராதா. சரி, இது இந்த கதை முடிந்தது. அப்புறம் ரத்தனபுரத்துல இருக்கிற சீதையினுடைய சகோதரன் என்ன ஆனார்? ஸோ பாமண்டலன், அவரை பத்தி சொல்றாங்க. ஏன்னா சீதை போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் கதையை முடிச்சிடுறாங்க, அது எங்க ஆனாங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பாமண்டலனுடைய கதை. ஸோ சம்சார போகத்துல அவரு பாமண்டலன் ரொம்பயுமே பிரியமாக இருந்தார். விடுறதுக்கு அவருக்கு எண்ணம் கிடையாது. எப்பயுமே அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, சிந்தனை பண்ணியிருந்தார், ஐயோ நான் ஜினதீட்சை தாரணம் செய்தால், தீட்சை வாங்கிக்கணும் தான் நினைக்கிறேன்,
ஆனால் என்னுடைய மனைவிகள் நிலை என்ன ஆகும்? மனைவிகள் மேல அதிக பிரியம் அவருக்கு. அதனால என்னுடைய மனைவிகள் இருக்கிறாங்களே சௌபாக்கியசாலி, அப்புறம் நான் போயிட்டேன்னா அவங்க வந்து அப்படியே தாமரை வந்து வதங்கி போனது போல் வதங்கி போயிடுவார்கள். என்னுடைய உதவி ஏதாவது என்ன இல்லைன்னா அவங்களுக்கு துணை செய்வதற்கு அவங்க என்ன இருப்பாங்க. அது மாதிரி என்னுடைய மனைவிகள் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டேன்னா நான் என்னுடைய பிராணனும் அழிஞ்சு போயிடும். அதனால நான் இன்னும் கொஞ்சம் காலம் அனுபவம் செய்து கடைசி காலத்துல சொன்னார், கடைசி காலத்துல ராஜபோக சுகத்தை எல்லாத்தையும் நான் தியாகம் பண்ணுவேன். கடைசி காலத்துல போய் தியாகம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆத்ம கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் இந்த விஷய போகங்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான் விடுறது. நானும் அது எல்லாவற்றையும் கடைசி காலத்துல விட்டு விடுவேன். பாபத்துல வந்து நான் ஆழமாட்டேன். அதனால தியானன்ற அக்னியில எல்லா கர்மத்தையும் நான் சன நேரத்துல அழிச்சிடுவேன். இப்ப சொல்றாங்கல்ல பரத சக்கரவர்த்தி 3/4 மணி நேரத்துல அழிச்சிட்டார்ல, அதே மாதிரி நானும் கடைசி நேரத்துல தியானம் பண்ணி எல்லாத்தையுமே எல்லா கர்மத்தையும் அழிச்சு மோட்சம் போயிடுவேன். ஏன்னா இப்ப கொஞ்சம் போக அனுபவிக்க விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவரும் நினைக்கிறாரு. இப்படி பாமண்டலன் தன்னுடைய ஆயுளினுடைய எவ்வளவு ஆயுள் இருந்தது அது எல்லாத்துலயுமே போகத்திலே அனுபவிக்கிறாரு. ஆனா அவர் விடுறதுக்கு மனசு கிடையாது. ஆனா சாக்கு போக்கு என்ன சொல்ற, ஐயோ என்னுடைய மனைவி என்ன அவன் என்னை விட்டான், ஐயோ என் மனைவி என்ன ஆயிடும், என் மனைவிக்கு எது என்ன ஆகும்னு நினைச்சுன்னு போகத்தை அனுபவிச்சுங்கிறாரு. இப்படி இருக்கும்போது அந்த எவ்வளோ வருஷக்கணக்கான ஆயுள்களை எல்லாமே சன நேரத்துல அழிக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு முகூர்த்த நேரத்துல அழிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே காலம் போயிடுச்சு. இப்ப நம்மளுக்கே பாத்தீங்கன்னா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்குது, இப்பதான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்குது. ஆனா எப்படிதான் போச்சுன்னே தெரியல காலம். 2025 எப்படி போச்சுன்னே தெரியல. இப்பதான் பிறந்தது 2025, இன்னைக்கு பாத்தீங்கன்னா முடிவு ஒரு நாள் ஆகிடுச்சு. நான் ஒரு வருஷமே ஒரு 4 வருஷம் நேரம் மாதிரி ஆயிடுது. அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா சனி நேரத்தில் இப்போதானே அதுங்காட்டி இன்னும் ஆயிடுச்சு, எனக்கு அவ்வளோ வயசாகி போச்சான்னு எனக்கு நம்மளுக்கே அடிக்கடி தோணுது இல்லை. அது மாதிரி ஒரு வருஷம் எப்படி ஒரு சன நேரம் மாதிரி கழியுதோ அதே மாதிரியே இந்த பாமண்டலனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சன நேரத்தில் போன மாதிரி ஒரு முகூர்த்த நேரத்தில் போன மாதிரி எல்லாமே கழிஞ்சு போச்சு. ஆயுள் கர்மமும் முடிய போகிறது. ஒரு நாள் அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பாமண்டலன் தன்னுடைய மனைவிகளோட ராஜமகல்ல 7வது மாடியில அவர் தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று ஒரு இடி இடித்தது, மின்னல், வஜ்ரபாதம் மின்னல் அவர்கள் மீது தாக்கியது அந்த பில்டிங். அவ்வளவுதான், மின்னல் தாக்கியதால் அவர் அங்கேயே பாமண்டலன் உயிரை போயிடுச்சு, மரணம் அடைந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு சமயத்துல சுபாத்ரகா தாண்டியா, ஸோ ஒரு கதை இருக்கிறது முன்னாடி வருமானத்தில் அவர் வந்து ஒரு நல்ல பாத்திரங்களுக்கு ஆகார தானம் கொடுத்தார். அதன் காரணமாக அவர் வந்து உத்தம போக பூமியில போயிட்டு பிறக்கிறார், மனுஷனாக பிறக்கிறாரு. சாஸ்திரக்காரனே சொல்றாங்க, சாஸ்திரக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆகமக்காரர் ஆயுளுக்கு பத்தி யாருமே எதுவும் நம்பிக்கை வைக்காதீர்கள். இன்னைக்கு இருப்போன்னு நான் 100 நாள் இருப்பேன் அப்படின்னாலாம் சொல்லவே முடியாது. 100 நாள் இருப்பேன், 100 வருஷம் இருப்பேன் சொல்ல முடியாது. ஆயுளை பத்தி நம்பாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜானே, என்ன தெரியாது, எந்த நிமித்தத்தினால எந்த சமயத்துல நம்மளுக்கு மரணம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால பிராணிகளுக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமயம் இருக்கும் போதே வைராகிய பாவனையோட வரும்போதே அவர்கள் வந்து ஆத்ம கல்யாணத்திற்கான காரியங்களை செய்ய வேண்டும். அதனால பின்னாடி பார்த்துக்கலாம் அதெல்லாம் வயசானா பார்த்துக்கலாம்னா வயசானா பார்த்துக்கவே முடியாது. வயசு காலத்துல தான் பண்ண முடியுமே தவிர வயசானதுல இன்னும் பண்ண முடியாது. உட்கார முடியாது, ஏந்துக்க முடியாது. அப்புறம் இப்படி தூக்கத்துக்கு 2 பேர் வேணும், உட்கார வைக்கிறதுக்கு 2 பேர் வேணும். அந்த சமயத்துல போய் என்ன பண்ண முடியும்? ஆத்ம கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது அப்படின்னு சாஸ்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அந்த பாமணலன் என்ன ஆனாரு, சீதை வந்து சொர்க்கம் போனாங்க. பாமணலன் இறந்து போய் மனுஷனாதான் பிறந்தாரு, போக பூமியில போய் மனுஷனா பிறந்துட்டாரு. அப்புறம் அனுமான் என்ன ஆனாரு, ஒரு முறை அனுமானும் அவர்களுடைய அனங்கு சுபாதி அனங்கு சுமா அது மாதிரி தன்னுடைய எல்லா ராணிகளையும் கூட்டு கொண்டு அவர் வந்து விமானத்துல அமர்ந்து அக்ரித்ம ஜனாலி சைத்தியாலயங்கள்லாம் வந்தனை பண்ண போறாங்க. ஸோ இங்கேருந்து அவங்களுக்கெல்லாம் இவங்க தானே நினைச்சாங்கன்னா மேருமலைக்கு போகலாம், அப்புறம் அக்ரித்திம சைத்தியாலயம் இருக்கிறது அங்கே போகலாம். ஸோ அது மாதிரி அக்ரித்திம சைத்தியாலயங்கள்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு மனைவிகளை கூட்டு கொண்டு போனாரு. சைத்தியாலயங்கள்லாம் வந்தனை செய்து அவர் சுமேரு
மலையை அப்படியே வலம் வந்து அங்க இருக்கிற ஜனாலயங்களை எல்லாம் பரதசேத்திரம் திரும்பி வரார். நம்முடைய பரதசேத்திரத்துக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சூரிய அஸ்தமனம் ஆனது. அதனால அங்க அவரு நைட்ல போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்க பொழுது போய் சாகிக்கும் போது சுரதந்துபி நாமக் ஒரு மலை இருக்கு. சுரதந்துபின்னு ஒரு மலை இருக்கிறது. அங்கேயே தன்னுடைய கூடாரத்தை போட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. அங்கெல்லாம் அவங்க என்ன கிடையாது, கையில எட்டும் போயிருப்பாங்க. அப்படியே 2 கூடாரம் போட்டு நைட்டு தூங்கணும், அவ்வளவுதான். அங்க படுத்துக்கிட்டு வெடிகாலம் போகலாம், பொழுது விடிஞ்சா போகலான்னு சொல்லிட்டு தன் ராணிகளோட அங்க கூடாரத்துல தங்கிட்டார் போட்டு. அந்த சமயத்துல ராத்திரியில அவரு மேல பார்த்து கொண்டிருந்தார். ராணிகள்லாம் உள்ள விட்டு வெளியில கூட உட்கார்ந்து பார்த்துன்னு இருக்கும்போது அங்க ஒரு நட்சத்திரம் அப்படியே எரிஞ்சி விழுவதை பார்க்கிறார். சோ எரிஞ்சி விழு நட்சத்திரத்தை பார்க்கிறாரு. அதை பார்த்த உடனே அனுமாருடைய மனசுல ஒரு சிந்தனை வருது. ஆஹாஹா, ஐயோ, இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய நிலையாமை ஞாபகத்துக்கு வருது. இந்த ஜோதிஷக தேவர்களுடைய மரணம் இது காமிக்கிறது. சோ அவர்களுடைய ஜோதிஷ் தேவர்களே மரணவசத்தின் ஆகிவிட்டார்கள். சம்சாரத்தில் அப்படி யார் இருக்கிறார்கள் நிலையாக? யாருமே நிலையானதாக யாரும் கிடையாது. எல்லாருமே காலத்தினுடைய பிடியில் அகப்பட்டு மரணம் அடைகிறார்கள். இந்த மோகத்தினுடைய பிரபாவம் அனந்த காலமாக துக்கத்தை அனுபவித்து கொண்டு இந்த ஜீவன் இந்த மாதிரி 4 கதிகள் சுற்றி கொண்டிருக்கிறது. ராகாதி வசிபூத ஓனேக்கு காரன் ராகத்தினால வசப்பட்ட இந்த ஜீவன் வீத்தராக பாவத்தை என்றுமே அடைந்ததில்லை. இப்படி அனுமகானுடைய சிந்தனையில் வைராகிய பாவனை வந்தது. அவர் உடனே அந்த மோகம் என்ற மேகம் விலகியது. அன்னைக்கு போயிட்டு வெடிகாலம் எழுந்த உடனே அவர் அங்க கூட மந்திரிகள் எல்லாரையும் வந்துக்கிட்டாங்கள கூட, அவங்களிடம் சொல்றார், अब तक जिनवर जिस मार्ग के अनुसरण कर सिद्ध पद को पता रहे, मैं भी उसी पद மார்க் பர் சொல்லுங்கா. ஸோ அது மாதிரி 2 பேர் முடிவு பண்ணிட்டார். நான் கண்டிப்பாக ஜனதீட்சை எடுக்க வேண்டும், சீக்கிரமாக எடுக்க வேண்டும். எந்த பதத்தில் எந்த வழியில் பகவான் சென்றாரோ அதே வழியை நானும் சென்று சித்த பதவியை அடைய வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் நைட்டு. அப்புறம் காலை எழுந்தவுடன் பொழுது விடைந்தது. அப்ப சம்சார போகங்களிலிருந்து விரக்தி அடைந்த அனுமான் தன்னுடைய மந்திரிகள் அப்புறம் மனைவிகள் எல்லாம் கூட யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரும் கூட்டு போனார் யாத்திரை தரிசனம் பண்றதுக்கு. எல்லார்கிட்டயுமே சொல்றாரு, பரத சக்கரவர்த்தி எப்படி தபம் பண்ணாரோ அப்படியே நானும் சீக்கிரமாக தபம் செய்து கர்மத்தை அழிக்க வேண்டும். எனக்கு வைராகியம் விட்டது, நான் இனி குடும்பத்துல இருக்க மாட்டேன். அதனால இப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டார், நான் முடிவு பண்ணிட்டேன்னு. நகரத்துக்கு வரார். சொல்லிட்டு அங்கிருந்து நகரத்துக்கு வராரு. அனுமான் சம்சாரத்துல விரக்தி அடைஞ்சிட்டு இது மாதிரி மந்திரி கணங்கள் குடும்பத்தை எல்லாரும் கூப்பிட்டு இது மாதிரி எல்லாருமே நீங்க சந்தோஷமா இருங்க, நாங்க உங்களிடம் அது மாதிரி தீட்சை வாங்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த மந்திரிகள் எல்லாம் உடனே எல்லாரும் சேர்ந்து வினயத்தோட சொல்றாங்க, ஏன்னா எங்களை விட்டு விட்டு நீங்கள் போகிறீர்களா? உங்களை நம்பிதானே நாங்கள்லாம் இருக்கிறோம். நீங்க போயிட்டீங்கன்னா எங்க கதி என்ன ஆகுறது? நாங்க அனாதையாகி விடுவோம். அதனால எங்களை விட்டுட்டு நீங்க போகக்கூடாது, எங்களை அனாதையாகி விட்டு நீங்க போகக்கூடாது அப்படின்னு எல்லா மந்திரிகள் சொல்றாங்க. மந்திரிகள் சொல்றாங்க. முதல்ல அனுமான் சொல்றாரு, எத்தேபி ஆப் அமாரே ஆக்ஞா கே அனகி ததாபி ஆப் அனர்த்த கே காரண பி ஹோ மேரே இதற்கு காரன் நகி கை. நீங்க சொல்றது நீங்க இது வரைக்கும் என்னுடைய ஆணைக்கு ஏற்றாற் போல நடந்து கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் சொல்றீங்களா இது நல்லதுக்கு கிடையாது, அனர்த்தத்துக்கு தான் காரணமாகிறது. அதனால இதத்தை பத்தி பேசுங்கள். जो संसार रूपी समुद्र की उत्तीर्ण करना चाहते हो, आप पुनः समुद्र में डूबना चाहते हो, तब कैसे इधर हो? அதனால என்னை மறுபடியும் இந்த சம்சாரத்துல மூழ்கடிக்க வேண்டும், மறுபடியும் நான் இங்க பிறக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, நீங்க எனக்கு நல்லது செய்யறீங்களா கெட்டது செஞ்சீங்களா? நீங்க எனக்கு கெடுதல் செய்யறதுக்கு ஏன் நீங்க விரும்புறீங்க? அதாவது மோகம் காரணமா கண்ணு மறைச்சு போயிடுது.
அதனால யாருனாவது ஒருத்தங்க மோட்ச மார்க்கத்துல போறாங்கன்னா உடனே தடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஆயிடுச்சு. ஐயோ போகக்கூடாது போகக்கூடாது அப்படி சொல்றாரு. நீங்க என்ன தடுக்கிறீங்க, நீங்க நல்லது செய்யல, நீங்க எனக்கு கெடுதல் செய்யறீங்க, மறுபடியும் சம்சாரத்துல என்ன முழுகடிக்க பாக்குறீங்க. निश्चय ही अपने ऐसी कार्य द्वारा आप मेरे शत्रु प्रणीवत होंगे. அதனால நீங்க என்ன இது மாதிரி தடுத்தீங்கன்னா நீ எங்களுக்கு விரோதி ஆகி விடுவீர்கள். ஏன்னா விரோதி தான் கெடுதல் பண்ணுவான். நீங்க எனக்கு நண்பனா இருக்கணும் தான் என்ன வழி அனுப்பணுமோ தவிர என்னை தடுத்தீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு விரோதி ஆகிடுவீர்கள். ஏன்னா விரோதிகள் அவங்க தான் இன்னொருத்தங்களை கெடுப்பாங்க. அப்படி சம்சாரத்துல என்னை முழுகடிக்கிற இந்த பாவத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க எனக்கு விரோதியை தவிர நண்பர் கிடையாது. संसार में प्राणी मोह की वशभूत होकर जन्म जरा मरण को महादुख को भोगता हुआ चतुर्गति में भ्रमण करता है. இந்த சம்சார பிராணி மோகத்தின் காரணமாக என்ன பண்ணுது, திரும்பி திரும்பி குடும்பம் என்றது மாதிரி இதுல மாடி சிக்கி கொண்டு 4 கதியில் சுற்றி கொண்டு வருகிறது. இறப்பு பிறப்பு மரணம் அடைந்து கொண்டிருக்கிறது. அதனால அத்தியந்த பயங்கரமான துக்கத்தை எல்லாமே தாங்கி கொண்டிருக்கிறது. நான் இந்த சம்சாரத்தை கடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இறப்பு பிறப்பு மூப்பை இல்லாத நிலையான பரம பதத்தை அடைய விரும்புகிறேன். அதனால நீங்கள் யாரும் என்னை தடுக்க கூடாது. யாருன்னா தடுத்தீங்கன்னா அவங்க எனக்கு உறவும் கிடையாது, எனக்கு விரோதியை அப்படின்னு சொல்லிட்டு அனுமகான் சொல்றாரு. அனுமகானுடைய ராணி அத்தியந்த கேது கிண்ண ஓக்க ருதன் கர்த்தவியே உன்கி சரணோமே கில்படே. இப்படி சொன்ன உடனே ராணிகள் எல்லாமே வருத்தம் அடைந்து கஷ்டப்பட்டு அழுது கொண்டு புலம்பி கொண்டு அனுமான் காலில் ஊடுறாங்க. வரலாமே, ஐயோ என் காலை பிடிச்சிக்கிறாங்க, நீ எங்களை விட்டுட்டு நீ போயிட்டுன்னு நாங்க எங்க கதி என்ன இங்க கதி என்ன ஆகுது. எங்களை இப்ப இதுவரைக்கும் மந்திரி சொன்னாங்க, இப்ப மனைவிய சொல்றாங்க எங்களை விட்டுட்டு நீங்க போக கூடாது, நீ தீட்சை வாங்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுது புலம்பி கதறி கொண்டு காலில் விழுறாங்க. அனுமான் உன்னே சம்சாரகா பிரகிருத ஸ்வரூப பதாக்கர் தைரிய பாந்தா எல்லாரையும் உட்கார வச்சு அழறிங்க. சம்சாரம்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு போகலாம் கூட என்னைக்குனா ஒரு நாள் போய் தான் ஆகணும். நானு எங்களை விட்டு நீ பிரிஞ்சுதான் ஆகணும். நாளைக்கு யுத்தம் யுத்தத்தை போய் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அது இறக்க முடியாதா என்ன? நாளைக்கு பெரிய வியாதி வந்ததுன்னா என்ன பண்ணுங்க? இறந்துதான் போகணும். அதனால யாருக்கு எப்பயுமே பிக்சடாவா இருக்குமா? இல்ல நான் இருக்கிற வரைக்கும் நீங்க இருந்துதான் ஆகணும்னு என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால என்னைக்கு வந்தாலும் போய் தான் ஆகணும். அது இன்னைக்கே ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றாரு அனுமான். என்னைக்கா இருந்தாலும் உங்களை விட்டுட்டு தான் நான் பிரிஞ்சுதான் ஆகணும். நீங்களும் என் கூடயே இருக்க முடியாது, நானும் உன் கூடயே இருக்க முடியாது. லைஃப் லாங் நீ மரணம் அடைகிறதுக்கு நான் கூட இருந்தா என்னை விட்டு நீ போயிடுவேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ முன்னாடி போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்றேன். நான் முன்னாடி போயிட்டு நான் நீ முன்னாடி போயிட்டா என்ன பண்றது நானு? அதனால அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இன்னைக்கே அது முடியட்டும். என்னவா இருந்தாலும் இன்னைக்கே நடக்கட்டும், அது பின்னாடி நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரு எல்லாரையுமே தைரியப்படுத்துறாரு. உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க, நான் இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா உங்க மகன் இருக்கிறாங்க, குடும்பத்துல இருக்கிறாங்க, நீங்க உங்களை தர்ம தியானம் பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்க, அது மாதிரி என்ன முடியுமோ சக்திக்கு ஏற்றாற்போல் விரதம் கடைபிடிங்க, ஆத்ம கல்யாணத்துக்கு பண்ணுங்க, ஆனா போகங்களில் இருந்து விலகி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை தைரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சேஷ்ட மகனான ஒருவரை சேஷ்ட மகனுக்கு ராஜ பதவியை கொடுத்து விட்டு எல்லாரும் அவர் எல்லா விதமான பரிகிரகத்தையும் எல்லாருக்கும் ஒப்படைச்சிட்டு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ராஜ அரண்மனையில் இருந்து வெளியேறுகிறார். நகரத்தினுடைய அருகில ஒரு சைத்திய வனத்தில आकर वहां विराजमान चारण मुनियों की प्रणाम कर उनमें परम कल्याण की जिन दीक्षा धारण की. அப்புறம் நகரத்துக்கு வெளியில அப்பொழுது சாரண முனிவர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்களை பார்த்து வணங்கி நமஸ்காரம் செய்து இப்படி புண்ணிய பாருங்க நிமித்தம் தானா கிடைக்குது. ஸோ முனிவர்களும் அங்க இருந்துக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த முனிவர்களிடம் போயிட்டு பரம கல்யாணக்கான ஜனதீட்சையை எடுத்துக்கொண்டார் சாரணத்துக்கிட்ட. उनके संघ विद्युत गति आदि 7.5 சதக் நிருபதி சுத்த சித்த ஓக்கர் யோகிந்திர ஹுயே. இது மாதிரி அனுமகான் தீட்சை வாங்குகிறார் அப்படின்னு வைராக்கியம் வந்துச்சு, செய்தி காட்டி போல் பழகியது.
இதை கேட்ட உடனே நிறைய பேர் வந்து வித்யுத் கதி முதலான 7.5 சதக் 750 பேர் 750 அவனுடைய நண்பர்கள் உணர்வினர்கள் ராஜாக்கள் எல்லாமே 750 பேரு ராஜாக்கள் சுத்த சித்தத்தோட அவர்களும் தியாகம் செய்துவிட்டு அனுமகானோட அவர்களும் யோகீந்திரனா முனி ஆயிட்டான். அனுமான் ததா வித்யுத் கதி, அவரை வித்யுத் கதின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ராஜா முதலான முனிவர்கள் निरुपदियों ने रानियां भी संसार की उदास होकर बंधु मதி की ஆரிகா के निकट ஆரிகா हुई. அது மாதிரி கணவர்கள் போய் விட்டார்கள், முனியாகி விட்டார்கள்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, பசங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராணிகள் யாருக்கெல்லாம் தைரியம் இருந்ததோ அப்படிப்பட்ட ராணிகளும் அனுமானுடைய ராணி, அப்புறம் அந்த மகா வித்யுத் கதி அது மாதிரி 750 முனி இது ராஜாக்களுடைய ராணிகளும் வைராக்கியம் அடைந்து அவர்கள் பந்துமதி என்று சொல்லக்கூடிய ஆர்கையிடம் சென்று ஆர்கை தீட்சை வாங்கினான். கணவன் போன வழியே மனைவிகளும் போயிட்டாங்க. மகாமுனி அனுமான் வன ததா पर्वतों की शिखर पर 13 प्रकार की चारित्र की पालन कर अत्यंत दुर्धर तपचरण कर तुंगीगिरी में शिखरजी में सुंगीगिरी शिखरों से निर्वाण पतारे. அப்படிப்பட்ட அனுமகான் பல இடங்களில் விகாரம் செய்து தர்மோபதேசம் செய்து பல மலைகள் காடுகள்ல 13 விதமாக சொல்லப்பட்ட சாரித்திரத்தை கடைபிடித்து மற்றவர்களால் செய்ய முடியாத கடுமையான தபங்களை செய்து துங்கிகிரி மலையில் கேவல ஞானம் அடைந்தார், பிறகு மோட்சமும் அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் தான் அனுமானை தவிர அவர் சித்த பதவி அடைந்தாரு, அரகந்த பதவி அடைஞ்சாரு, சித்த பதவி அடைஞ்சாரு அனுமகானா தவிர இங்க இந்த மக்கள் சொல்ற மாதிரி குரங்கு முகம் வால் இருக்குது, அது கையில கதாயுதம் இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே பறந்து போறாரு. ஸோ அந்த அனுமான் கிடையாது. அதனால மக்கள் அனுமான் இங்க வந்து வைக்கிறாங்க, பிம்பம் வைக்கிறாங்கன்னா ஐயோ எங்கப்பா அது அனுமானே காணுமாப்பா. ஒருத்தர் வந்து எங்கிறாரு அனுமான், அவரு பாத்தீங்கன்னா இது நிர்வாணமாங்கிறாரு, ஒரு மகாராஜ் தாங்கிறாரு, எங்கிறாரு அனுமார் அப்படின்றாங்க. ஐயோ அனுமான் நம்ம புராணத்துல எங்கேயுமே கிடையாது. அது மாதிரி குரங்கு முகம் வால் அப்படிலாம் மனுஷனா அப்படிலாம் கிடையாது. ஸோ வால் உள்ளவர் முகம் உள்ளவர் குரங்கு வடிவமா இருந்தாலும் எப்படி அவர் தீட்சை எடுப்பார்? ஸோ வால் இருக்கிறவர் தீட்சை எடுக்க முடியுமாங்கன்னா யோசனை பண்ணி பாருங்க. ஸோ வால் உள்ளவர் குரங்கு மாதிரி இருக்கிறவர் எப்படி வந்து திருமணம் பண்ணிப்பாரு, அப்புறம் எப்படி அவர் குடும்பம் நடத்துவார் சொல்லுங்க. ஸோ அப்ப அதெல்லாம் வந்து மக்களுடைய கற்பனை. அது மனுஷனுக்கு எப்படின்னா வால் இருக்குமா அது சொல்லுங்க. என்னப்பா இது அந்த அனுபவத்தில் ஏதுறாரு. நாங்க அது அங்க பொன்னூர் மலைக்கு போங்க, இன்னைக்கு அனுமானுடைய பர்த்டே போய் கொண்டுட்டு வாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கூட எங்கனாவது புத்தி இருக்குதான்னு தெரியல. அனுமானுக்கு எங்கேயா அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு எங்கன்னா குரங்கு வால் இருக்குமா? அவரை போய் எப்படியா கும்பிடுவாங்க, அவருக்கு போய் எப்படியா பிம்பம் வைப்பாங்க அப்படின்னு கூட தெரியல அவருக்கு. என்ன பண்ண? ஸோ அப்படிப்பட்டவர் கிடையாது, வாழ் உள்ளவர் கிடையாது. வாழ் உள்ளவர் மனிதர்களே கிடையாது. அங்க எங்க இருப்பாங்க வால் முகம் உறவங்கள்லாம் அந்த குபோக பூமியில அவங்கதான் இருப்பாங்களே தவிர இது மாதிரி பரதேசத்துல இதுல வந்து அது மாதிரி குரங்கு முகம் வால் இதெல்லாம் மாதிரி மனுஷர்கள் கிடையவே கிடையாது. சாஸ்திரம் படிச்சாங்கன்னா புரியும் அவங்களுக்கு. குபோக பூமியில தான் அது மாதிரி தலை வந்து வேற மாதிரி இருக்கும், வால் இருக்கும், கழுத்து வந்து முகம் வந்து விலங்கு முகம் மனுஷ உடம்பு அப்படிலாம் இருக்கும். அது வந்து குபோக பூமியில இருக்கிற மனுஷர்கள், அங்கதான் மனுஷர்கள் இருக்கிறத தவிர இது இந்த பூமியில அது மாதிரி மனிதர்கள் பிறக்க மாட்டாங்க. குரங்கா உள்ளவர் ஒருத்தர் மனுஷனா பிறந்துட்டாரு, அவரை எப்படிங்க கடவுளா கும்பிடுவாங்க? அவருக்கு போய் எப்படி செலவழிப்பாங்க? சரிங்கன்னா அது கொஞ்சம் அதான் அந்த அந்த இவங்களோட சேர்ந்து அதே புத்தி வந்துச்சு நம்ம ஆளுங்களுக்குலாம். அதே கருமானாலே அவர் தான்பா குரங்கு முகம் தான் பால் இருக்கிறவங்க. ஏன்னா நம்ம தான் நம்மளுடைய புத்தி எப்பயுமே சின்னதாக தான் இருக்கிறத தவிர இது மாதிரி சாஸ்திரம் படிச்சா தானே தெரியும் அதெல்லாம். ஏன்னா அனுமார் எப்படின்னா இருப்பாரான்னு. இப்படி அந்த அனுமகான் வந்து துங்கிகிரியில சிகரத்துல மோட்சம் அடைந்தாரு. அதனால மனசுல வந்து அது மாதிரி ஒரு கற்பனை இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அனுமான்னா பால் இருக்கும், முகம் இருக்கும், கையில கதாயுதம் இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே விட்டுணும். அது மித்யா நம்பிக்கை. அது ஸோ அது மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து மகா பாவத்தை சேர்த்துக்கிறாங்க. ஏன்னாங்க அனுமானுக்கு ஒரு சித்த பதவி ஆயிட்டாரு, அரகந்த பதவி அடைஞ்சாரு. ஸோ அப்படிப்பட்டவருக்கு அபர்ணவாதம் பண்ற மாதிரி ஆயிட்டு. ஒருத்தவங்களை வந்து குரங்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா மனுஷனை போய் குரங்குன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்.
ஏங்க குரங்கு மாதிரி இருக்காங்க அப்படின்னு. குரங்கு தாங்க முகம் குரங்கு. சாமானிய மனுஷருக்கே குரங்கு கோபம் வருது. நாய் மாதிரி கத்தாது அப்படின்னு சொன்னாலும் என்ன என்னை திட்டுற நாயா நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாய், பூனை, விலங்கு அது மாதிரி ஒரு மனுஷனை வர்ணனை பண்றது, விலங்காக சொல்றது மகா அபராதம். அதுவும் இது மாதிரி ஒரு அவரு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அனுமகான். அவரு ஒரு காமதேனுன்னு அவ்வளவு அழகான உன்னவர், பாகுபலி மாதிரி இருப்பார். சோ பாகுபலி ஒரு முதல் காமதேனு, இவரும் ஒரு காமதேனு வருஷத்துல வர. அப்படிப்பட்டவரே அவங்க சொல்றாங்கன்றதுக்காக இன்னொருத்தங்க சொல்றாங்க வால் வச்சவர் முகம் வச்சவர்னு, அதுக்காக நம்பாளுங்களும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி அறியாமையினால இது மாதிரி பாபத்தை சேர்த்துக்கொள்றார்கள். அந்த பாபத்தை சேர்த்துக்காம இருக்கிறத இப்பயாவது புரிஞ்சுக்கணும். அனுமகான்னா அப்படிப்பட்ட மகா தபஸ்வி, துங்கிகிரியில மோட்சம் அடைந்த மகாபுருஷர். அவர் வந்து 18ஆவதுன்னு சொல்றாங்க. 18ஆவது காமதேனு. இப்போது ஸ்ரீராம் ததா லக்ஷ்மண் பரஸ்பர ஸ்நேகபூர்வக். அவருடைய அனுமானுடைய வரலாறு முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்ரீராமர் லக்ஷ்மணருக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கதையா முடிச்சுட்டு வர்றாங்க. ஸோ ராமரும் லக்ஷ்மணரும் 2 பேருக்கும் நடுமத்துல ஸ்நேகபூர்வமாக சுகமாக ராஜ்யம் செய்து கொண்டிருந்தார்கள். कभी राग क्रीडा, कभी जल क्रीडा, कभी वन क्रीडा आयोजित कर समग्र ஆத்மீய ஜனோம் கி சித்த கோ மோகி லேத்தே தே. அதனால ராமருக்கும் லக்ஷ்மணரும் அவ்வளவு ஸ்நேகம் இருந்தது. சில சமயத்தில் அவர்கள் வந்து விளையாட்டு, ராக விளையாட்டு, சில சமயத்துல ஜல விளையாட்டு, காட்டுல போய் விளையாடுறது, அது மாதிரி குடும்பத்தோட எங்கனாவது பிக்னிக் போறாங்களோ அந்த மாதிரி பிக்னிக் போறது, எங்கனாவது சுத்துறது. ஸோ என்ன மாதிரி போகங்கள் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவித்து கொண்டு மக்களை எல்லாரையுமே அவங்க எல்லாரையுமே அவங்க அப்படியே அவ்வளோ நெருக்கமான பந்தத்தோட இருக்கிறாங்க. பூர்வ புண்ணியத்தின் பிரபாவத்தினால் இந்திரனுக்கு சமானமான சுகத்தை ராமர் லக்ஷ்மணர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். கிரகஸ்த அவஸ்தையில நியமக்கே விதிபூர்வக் பாலனகர் சாது தபோ தபஸ்திதியோங்கி பக்த கர்த்தே தே. கிரகஸ்த நிலையில் இருக்கும் போதும் விதிபூர்வமாக விரதங்களை கடைபிடித்தார்கள். அதான் என்னென்ன இருக்கணுமோ சாதுக்களுக்கு தபஸ்விகளுக்கு அவர்கள் பக்தி செய்தார்கள், ஆகார தானம் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நியாய அனுகூல் ராஜ்யக்கர் பிரஜாக்கி புத்திரவத் பாலன் கர்த்தே தே. ஸோ எல்லா பிரஜைகளையும் தன்னுடைய மகனுக்கு சமானமாக அவங்கள வந்து வாழ வைத்தார்கள். அதனால அது மாதிரி அவங்களும் நடந்து கொண்டார்கள். அப்பொழுது ராமச்சந்திரர் एक सुना कि हनुमान मुनि हो गया तथा लक्ष्मण की अष्टपुत्र भी जिन दीक्षा धारण करने की ध्यान उनकी चित्त में आया। तब वे किंचित चिंतित होकर कहने लगे, अहो जिन्होंने मनुष्य भाव के क्या सुख भोगे, ऐसी अल्प वय में ही भोग की त्याग कर योग धारण किया, एक अद्भुत आश्चर्य है। அப்பொழுது ராமருக்கு சரி இது மாதிரி அனுமகான் தீட்சை வாங்கி முனி ஆயிட்டாரு, நம்மளுடைய லக்ஷ்மணனுடைய 8 பேரும் முனி ஆயிட்டாங்க. அது மாதிரி அதெல்லாம் அவருக்கு செய்தியில வருது. அதுக்கு நினைச்சு அவருக்கு கொஞ்சம் கவலை வந்துச்சு. ஐயோ நம்மளுடைய அனுமகான் போய் முனி ஆயிட்டாரு, ராஜ பதவியெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய லக்ஷ்மணனுடைய மகன்களும் 8 பேரும் முனி ஆகிவிட்டார்களே, என்ன இந்திரனுக்கு சமமான போகங்களை உங்களுக்கு இருக்கிறது, இந்த பாவத்துல என்ன சுகத்துக்கு குறைஞ்சு போச்சு, இந்த அல்ப வயசுல எதுக்காக எல்லாத்து போகங்களையும் தியாகம் செய்து ஏன் முனியானார்கள், இது என்னமோ ஆச்சரியமா இருக்குதுப்பா. சின்ன வயசுல எல்லாம் இல்லாதவர்கள் ஏதோ இல்லாதப்ப அது மாதிரி போனாங்கன்னா சொன்னாங்க, ஒண்ணும் கிடையாது போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் இந்த காலத்துல. அதனால அவ்வளவு போகங்களையும் வைத்துக்கொண்டு எப்படிப்பா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க, இது பெரிய ஆச்சரியம், என்ன குறை இருக்குது அப்படின்னு இவருக்குள்ளாரே கொஞ்சம் நினைச்சுட்டே இருந்தாராம். எத்தேதி ஸ்ரீராம் சமயக் திருஷ்டி ததா சர்ம சரீரித்தே ததாபி மோக की प्रभाल्य के कारण सामान्य मनुष्य की भांति संसार की सुख भोग में तल्लीन थे. ராமர் வந்து சமயக் திருஷ்டியாகவும் இருக்கிறார், அதே மாதிரி சர்ம சரீரி இதே ஒரு கடைசி பாவமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மோகத்தின் வசப்பட்டு இருக்கிறார். எப்படி சாமானிய மனிதர்களுக்கு சமமாக இருக்கிறார், சாமானிய மனுஷருக்கும் அவருக்கும் வித்தியாசமே கிடையாது. சமயக் திருஷ்டின்னு சொல்றாங்க, அப்படியே தான் இருக்கிறார் இவரும். அதே மாதிரியே
அவர் தான் மோட்சம் போறாரு அப்படின்னு கேவலி பகவான் சொன்னாங்க. அது மாதிரி அவருக்கும் தெரியும். ஆனாலும் பார்த்து அதை பத்திலாம் கவலை கிடையாது இப்போதைக்கு. இப்போது என்னப்பா, லக்ஷ்மணனோட அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால அவரு என்ன பண்றாரு, சாமானிய மனிதர்களுக்கு சமானமாக சுகபோகங்களிலே ஆழ்ந்து போயிருந்தார். அந்த சமயத்துல சொர்க்க லோகத்துல ராஜ சபையில அநேக தேவர்கள் மத்தியில சௌதர்ம இந்திரன் தர்ம சர்ச்சை பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ தர்மம் பத்தி வியாக்கியானம் பண்றார். ஏன்னா சௌதர்ம இந்திரன் 12 அங்கம் தெரிஞ்சவர். ஆனா மற்ற இந்திரர்களுடைய சபையில எப்பயுமே தர்ம சர்ச்சை பண்ணினே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் மனுஷனா ஆயிட்டோம், மனுஷனா ஆக முடியாது, விதம் எடுக்க முடியாது, என்னாலும் தர்மமாவது கேட்போம். ஸோ அதனால அங்க பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் மட்டும்தான் அங்க பெரிய ஒரு தர்ம காரியமாக எண்ணப்படுகிறது. அதனால அங்க தர்ம சபையில தேவேந்திரன் சௌதர்மேந்திரன் தர்மத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றார், ஏ தேவகணமே, தேவர்களே, अनेक देवों की तुम्हें अपनी अर्जित भाव रूप पुण्य सदैव भक्ति युक्त होकर ही अरिहंत देवों की समर्पित करना चाहिए. அதனால நீங்கள் ஏதோ புண்ணியம் செய்து தேவனாக இப்போது இருக்கிறீர்கள். அதனால உங்க பாவத்துல நீங்க எப்பொழுதும் பகவான் மீது பக்தி செலுத்துங்கள். அரிகந்த பகவானை நீங்கள் பகவானிடம் உங்களை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அரகந்த பகவானிகி எல்லா விதமான தோஷம் இல்லாதவர், மகா மகா இந்த பிறவி என்ற காட்டை அவர்தான் அழித்தவர். அவர் நெருப்புக்கு சமானமாக இருப்பார் கருமத்தை அழிப்பதற்காக. அதனால தேவர்களாக நீங்க இருக்கிறீங்க, வேற ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது, விரதங்கிறத எதுவும் எடுக்க முடியாது. அதனால பகவான் பக்தியில ஈடுபடுங்கள். பகவானுக்கு அரகந்த பகவானிடம் உங்களை சமர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். பக்தி ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இது. ஆனா எனக்கு கேட்டீங்கன்னா அரகந்த பகவான் தான் என் தோஷம் இல்லாதவர். அவர் தான் இந்த சம்சாரம் என்ற காட்டில் அழிக்கக்கூடிய நெருப்பாக இருக்கிறார். இந்திரன் தரணேந்திரன் சக்கரவர்த்தி ஆதி சதைவ உன்கி பக்தி பூர்வ ஸ்துதி கர்த்தேகை. நாள இந்திரன் தரணேந்திரன் சக்கரவர்த்தி முதலானவர்கள் கூட பக்தி பூர்வமாக அவர்களை ஸ்துதி செய்கிறார்கள். சம்சாரமே மனுஷ பவ அத்தியந்த துர்லபகை. அதனால மனுஷ பவம் இருக்கிறது, மிகவும் துர்லபமாக கிடைக்கிறது. எல்லா தேவருக்கும் கிடைக்கும்னு தெரியாது. நீங்க பக்தி பண்ணீங்கன்னா கிடைக்கும், இல்லைன்னா கடைசி நேரத்துல என்ன ஆகும், 6 மாசத்துல நீங்க துக்கப்பட்டு இறக்க போறேன்னு நினைச்சுன்னு இறந்தீங்க, போய் விலங்காதான் பிறப்பீங்க. அதை செடி கொடியாதான் பிறப்பீங்க, அல்லது விலங்கு கதியில தான் போவீங்க. அதனால அவர் சொல்றாரு, நீங்க தர்மம் பண்ணி பக்தி பண்ணீங்கன்னா மனுஷ பவம் கிடைக்க முடியும் உங்களுக்கு. இல்லை என்றால் விலங்கு கதி தான் கிடைக்கும். இங்க தேவனா இருந்து அங்க போய் விலங்கு கதியில போய் பிறக்க வேண்டிய, செடி கொடி மரம் விலங்கா பிறக்க வேண்டி வரும். அதனால இப்படி போகத்தில் ஆழ்ந்து போவதை விட்டு விட்டு அரகந்த பக்தியை ஈடுபடுங்கள். அதனால மனுஷ பிறவி கிடைப்பது மிக துர்லபமானதாக இருக்கிறது. மனுஷ பாவத்தை பிராப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அஞ்ஞானி மக்கள் வீதராக பகவானை மறந்து விடுகிறார்கள். அது பெரிய ஆச்சரியம். மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் பகவானை விட்டுட்டு மித்யாத்துவம் உள்ள சம்சாரத்துல சுத்தத்துக்கு காரணமான தேவி தேவதா பின்னாடி சுத்தி கிடக்குறாங்க. இது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. உன்கி மனுஷிய ஜன்மக்கு திக்காருகை. அப்படிப்பட்ட மனிதர்கள் அருவருக்கத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்றார். திக்காருனா வெறுக்கத்தக்கவர்கள். மனுஷனா பிறந்து ஜெயின தர்மத்துல பிறந்தும் கூட வீதராக பகவானை வணங்கல அப்படின்னா அவன் தான் ஜெயின. அவன் எப்படிப்பட்ட அருவருப்புக்கு உள்ளானவன், அவன் வெறுக்க வேண்டியவன் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் சொல்றார் திக்காருகை ஐசிஹி கடி கப் ஆயேகி. அதனால எனக்கு எப்பொழுது அது போல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நான் எப்பொழுது மனிதனாவேன், எப்பொழுது இந்த விஷ வடிவமான இந்த இந்திரிய போகங்களை விட்டு விட்டு அவினாஷி பதவியை அடைவேன் அப்படின்னு நான் எனக்கு எப்போ கிடைக்கும், நான் எப்ப மனுஷனா பிறப்ப, எப்ப முனியாவேன், அது மாதிரி ஆகி கர்மத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னு நான் எப்பயுமே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தேவேந்திரன் சொல்றார். அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, போகம் தேவி கழிச்சிட்டாங்க அங்கும் கிடையாது, போகத்துல மூழ்கிடாதீங்க. நீங்க பகவான் பக்தி தான் பண்ணுங்க, அதுதான் உங்களை கொண்டு போய் மனிதனாக பிறக்க வைக்கும். அதனால இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்காதீர்கள். மனுஷனா பிறக்கிறது ரொம்ப துர்லபம். ஆனா மனுஷனா பிறந்த பல பேர், அதுவும் ஜெயின குழந்தை பிறந்த பேரு பல பேர் பார்த்தீங்கன்னா பகவானை விட்டுட்டு வேற வேற இடத்துக்கு போறாங்க. அது பெரிய ஆச்சரியமாகும். சம்சாரத்தை சுத்தத்துன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க.
அவங்கள பத்தி கிடையாது. நீங்க சம்சாரத்திலிருந்து விலகணும், சுகமா அடையணும்னா நீங்க பகவான் பக்தியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனுடைய சபையில தேவேந்திரனே ஜினேந்திர பகவானை ஸ்துதி சொல்லி அவருடைய விளக்கம் தர்மம் சொல்லி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அங்கு தேவர்கள், அங்க சில பேர் ஒரு தேவன் எழுந்து சொல்றான், ஏ தேவேந்திர, यहाँ स्वर्ग में तो अपनी सही मनोभावना रखते हैं, परंतु मानव देह प्राप्त कर संकल्प विस्मृति हो जाते हैं. என்ன சொல்றாரு, ஏ தேவேந்திரன், நீங்க சொல்றது நல்லாதான் இருக்கிறது. இங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவதி ஞானம் இருக்கிறது, சமோசரணம் போறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதனால அப்படி சொல்றீங்க. நீங்க அங்க போன உடனே முதல்ல தீட்சை எடுக்கணும், அங்க போனேன்னு மனுஷனா பிறக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இது மாதிரி மனித பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த எண்ணம் போய்விடுகிறது. முனியாகணுன்ற எண்ணம் போயிடுது, தர்ம புத்தி போயிடுகிறது. அவர்கள் என்ன ஆயிடுறாங்க, சங்கல்பத்தை விகல்பத்துல மூழ்கி போய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன பார்க்கணும், பஞ்சம சொர்க்கத்தில இருந்து பிரம்மேந்திரனாக இருந்தவர் மனுஷ ஜென்மத்துல போய் ராமச்சந்திரனாக பிறந்திருக்கிறார். அவருக்கு எங்க வைராகிய பாவனை வருது? கொஞ்சம் கூட வரவே இல்லையே. அவர் இங்க இருந்துட்டு இப்படிதான் சொன்னார். அவர் பிரம்மேந்திரனாக இருக்கும் போது நீங்க சொன்னதுதான் அவனு சொன்னார், நாங்க கேட்டோம். அப்ப நீங்க எல்லாம் ஏன்னா அவருக்கு கடற்காலம் ஆயுஷம், இவங்கெல்லாம் தானே போகும்போது இந்திரன் அந்த பிரம்மேந்திரன் சொல்லிட்டு இருந்தார், அவர் நான் போன உடனே மனுஷனா பிறந்த உடனே எனக்கு 8 வயசு ஆன உடனே நான் தீட்சை எடுத்துடணும், நான் முனி ஆயிடணும், நான் தவம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ரொம்ப துர்லபம்னு சொன்னவர் தான் அந்த பிரம்மேந்திரன். ஆனா அவரு போயிட்டு இப்போது 5வது சொர்க்கத்திலிருந்து போனவர் அவரு ராமச்சந்திரனாக பிறந்திருக்கிறாரு. ஆனா அது வைராகின்றது கொஞ்சம் கூட துளி கூட இல்லவே இல்லை. அவரை பாத்தீங்கன்னா இன்னும் மகன்களோட மனைவிகளோட சந்தோஷமா இருக்கிறாரு. எத்தனையோ பேர் தீட்சை எடுத்துன்னு போனா கூட அவருக்கு ஒன்றும் வைராகியம் வரல, ஒன்றும் வரல. அதனால अब जो वे स्वर्ग की इंद्र अवस्था थे तब उनकी भावना ऐसी थी जैसे कि இங்க இருக்கும்போது நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி பாவனை தான் இருந்தது. ஆனா மனுஷ லோகத்துல என்னன்னு தெரியல, அந்த காத்து பட்டாலே மக்கள் இப்படி ஆயிடுறாங்க பொழுது, எல்லாமே தர்மத்தை மறந்து போய் விடுகிறார்கள். அப்புறம் அந்த விஷய போகங்களில் மூழ்கி போய் விடுகிறார்கள். நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதனால அதுக்கு என்ன செய்யறது? எனக்கு கூட இப்ப வைராக்குங்குது. நான் அங்க போன உடனே மனுஷனா பிறந்த உடனே அப்புறம் அம்மா அப்பா பாசம், மனைவி பாசம், குடும்பம் அந்த மேலதான் புத்தி வரும் போயிடும் பொழுது, அதை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு சௌதர்மனிடம் இவர்கள் கேட்டு ஒரு இந்திரன் என்று கேட்டான். அதுக்கு சௌதர்மன் என்ன பதில் சொல்றாரு நாளை பார்க்கலாம். बोधि समाधि परिणाम शुद्धि स्वात्मोपलब्धि शिव सौख्य सिद्धि चिंतामणिं चिंतित वस्तु धाने त्वामंत्य मानस्य ममास्तु थे. तो सांग जनवानी माता की जय. உங்க முடிந்ததுக்கா? நல்லா இருந்தது. தேவேந்திரன் பதில் சொல்ல போறாரு. நாளைக்கு என்ன சொல்றாரு முடிக்கும் சிந்தனை பண்ணி பாருங்க, என்ன சொல்லுவார். எல்லாருமே அப்படிதான் நல்லா இருக்கு. ஒவ்வொன்னு அந்த உபதேசம் கேட்க கேட்க நல்லா இருக்குது. இப்படி வைராக்கியம் வருது பாருங்க அப்படின்னு. அதான் நான் நினைச்சேன், அந்த மது கதை சொன்னீங்களே, எவ்வளவு தப்பு தெரியல, ஆனா அவங்க அந்த தப்ப அவ்வளவு டக்குன்னு அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அந்த அவ்வளோ பண்ண தப்ப அப்படியே அவங்க உணர்றாங்க இல்லையா? உணர்ந்துட்டு அது அப்படியே அதுக்கான இது பண்றாங்க. அதுதான் நினைச்சேன். இப்போ நம்ம அந்த காலத்திலே இவ்வளவு தப்பு, இந்த மாதிரி ஒரு இது நம்மளுக்கே தெரிஞ்சு இது இவ்வளவு பெரிய தப்புன்னு அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க அது மாதிரி பண்ணா கூட அதுக்கான பிராய்ச்சித்தன்றது பெருசா எடுக்கிறாங்க. இந்த காலத்துல உடல் பலம் எல்லாமே பலவீனம், அவ்வளவு ஒண்ணும் உடல் கிடையாது. அந்த காலத்துல உடல் பாத்தீங்கன்னா வஜ்ர விஷம் அது மாதிரி நல்ல உடம்பு இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, வியாதி பத்தி கவலை கிடையாது. சோ அப்படிப்பட்ட எல்லா வசதியும் இருக்கும்போது அது மாதிரி போகங்களை அனுபவிக்கணும்ன்றது தானாவே இயற்கையாவே அதிகமா வரும். இப்ப பாத்தீங்கன்னா வயசாகி போச்சுன்னா ஒண்ணும் தெரியாது. ஆனா இளமையில இருக்கும்போது
நம்ம எந்த ஹோட்டல்ல எந்த இதுல என்ன சாப்பிடலாம் போடு. ஸோ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் சாப்பிட்றாங்களே, நல்லா ஜீரணமாச்சுன்னு வச்சுங்களேன். எல்லாம் சாப்பிடுறதுன்னா ஒரு ஹோட்டல விட்டு வைக்க மாட்டாங்க. பணமும் இருந்தது, ஹோட்டல இருந்து கிடைச்சதுன்னா ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்டு நம்ம 24 மணி நேரமும் சாப்பிட ரெடியா இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பணம் கம்மி கிடையாது, உடம்பு ஜீரணம் ஆகாது. அதனால 2 வேளை 3 வேளை நிறுத்திக்கிறாங்க. அது மாதிரி ஆனா அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்கும், அது மாதிரி போக வஸ்து எப்படி இருந்தது, அவங்களுக்கு சாமிக்கு ராஜா வந்தாங்க. அதனால அவங்களுக்கு மோகத்துல இருந்தாலும் அப்படியே அவ்வளவு தீவிரமாயிடுறாங்க. ஸோ வைராகியம் வந்துச்சுனாலும் தீவிரமாயிடுறாங்க. தீவிரமா ஸோ ஆயிடுறாங்க. அதுதான் அங்க அதுதான் உடனே வந்து அது உடனே நல்ல இது பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு அது அவர் ரொம்ப அதுக்கு அது பண்ண தப்பு வந்து அப்படியே உணர்ந்து அப்படியே பெரிய இது பண்றாங்க. அதுக்கு நல்லா இது பண்ணிக்கிறாங்க. பிராயச்சித்தம் வந்து கரெக்டா நல்லா பண்ணி அதுக்கான இது அதனாலதான் அவங்க இது பண்ணுறது. நம்ம அந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். பண்ற தப்ப வந்து நம்ம அதுல சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறோமோன்னு தான் எனக்கு யோசனையா இருந்தது. அப்ப கொஞ்ச நேரம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து அதை பத்தி சிந்தனை பண்ணி கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்து ஏதோ ஒரு நம்ம சின்னதா ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணிட்டு நம்ம அதை அப்படியே விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி தோணுது அதை கேக்குறப்ப. சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சன சோழன் பாத்தீங்கன்னா வரலாறுல அப்படி திருட்டுனா வந்தான், அப்படி முழுகி போயிருந்தான், வியசனியா இருந்தாங்க, தாசி வீட்டுக்கு எல்லாம் போனாங்க. ஸோ திடீர்னு ஒரே ராத்திரியிலே பாத்தீங்கன்னா வைராகி அணிஞ்சிட்டாரு பாருங்க. வைராகி அணிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் மரணம் பத்தி பயம் கிடையாது, நேரா போறாரு, முனி வாங்கிட்டாரு. ஸோ அப்படி இப்படி இருந்தவரே சுத்தமா நம்மளோட எவ்வளவு மோசமா இருந்தாரு, அவனு திடீர்னு ஆயிட்டாரு. நம்மளாம் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்மள அதே மாதிரி கிடையாது. அவர் மாதிரி வைராகியும் வரமாட்டேன்து. அது மாதிரியும் போக முடியல. அதான் கரெக்ட். எல்லாம் கேட்கும்போது எத்தனை பேரு வந்து மனபலமும் கம்மி, உடல் பலமும் கம்மி, மனபலமும் கம்மி. அவங்களுக்கு உடல் பலமும் அதிகமா இருந்தது, மனபலமும் இருந்தது. எடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பா முடிக்கணும்ன்ற ஒரு வெறியும் இருந்தது அவங்களுக்கு. லக்ஷ்மணனுடைய பசங்க சொன்ன எல்லா விஷயமும் எப்படி அந்த மது அவங்க வைஃப் சொன்னாங்கல்ல, ஒரு வார்த்தையுமே கரெக்ட்ன்ற மாதிரி அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையுமே கரெக்ட்ன்ற ஒரு ஒவ்வொரு எழுத்தும் கரெக்ட். ஒவ்வொரு எழுத்து அவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்னது அப்படி தோணுச்சு எனக்கு. லக்ஷ்மணனுடைய பசங்க 8 பேர் சொல்றாங்களா, உபதேசம் பண்றாங்களா அந்த மத்தவங்களுக்கு எல்லாம் அவங்க போய் சண்டை போட போறதுக்காக, பெண்ணுக்காக நீ எப்படி பண்ற பாரு, இது வந்து அது வந்து திரும்ப திரும்ப நம்ம சம்சாரத்தான் கொண்டு போகும் அப்படின்றத ஒவ்வொன்னும் சொல்றது அது அப்படிதான் தோணுது. அப்படித்தானே ரிலேஷன் டெவலப் ஆகுது. திரும்ப 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 நம்ம சம்சாரம் வரதுக்கு காரணம் இங்க ஒரு சின்ன ஒரு மிஸ் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நம்ம சில விஷயங்கள். பட் அது எவ்வளவு நம்மள வந்து எத்தனை பவத்துக்கு அது இழுத்துட்டு போகுது, எத்தனை பவத்துக்கு அது நம்ம சுத்தி வரத்துக்கு இதுவாகுதுன்றது அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல ஜி. பிரதமானி யோகத்துலதான் அது மாதிரி வரும், புரிய முடியும். பிரதமானி படிக்கும்போது மத்த அனுயோகங்கள் எல்லாம் படிச்சு திரவிய யோகத்துல அதெல்லாம் ஒண்ணு அவ்வளவு ஃபீல் வராது நம்மளுக்கு. மத்த கர்மம் வந்து அனுபவிச்சுதான் அவ்வளவுதான் தெரியும். ஆனா எப்படி அனுபவிச்சு வர்றாங்க, எத்தனை பாவத்துல அனுபவிக்கிறாங்கன்னு பிரதமானி யோகத்துல தெளிவா புரியும். ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன விஷயம் கூட எப்படி நமக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்றது, நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் கஷ்டத்தை கொடுத்தது அல்லது எப்படி எல்லாம் சுகத்துக்கு காரணமாச்சு. ராமரை பாத்தீங்கன்னா 5வது சொர்க்கத்துல அப்படி இருந்த ஒரு வைராக்கியமா இருந்தவரு பாத்தீங்கன்னா இங்க வந்து சுத்தமா மறந்து போயிட்டாரு பாருங்க. சகர சக்கரவர்த்தி அப்படிதான் இருந்தாரு. நீ நான் போனா எனக்கு வந்து உதவி செய்யணும்னு சொன்னவர் இங்க வந்து மூழ்கி போயிட்டாரு. சோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் இப்படி ஆயிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் எந்த மூளை. தேங்க்ஸ் ஜி. ரொம்ப இந்த புக் எடுத்து செலக்ட் பண்ணி படிச்சதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவா இருக்கு கேட்க. தேங்க்ஸ். அதாவது அந்த உணர்வுகளோட ஒன்றி போயிடணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து வைராக்கியம். சோ நம்ம படிக்கும்போது அந்த கதாபாத்திரத்தோட அவங்களோட எப்படி சினிமா பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல. சினிமா பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனே நீங்க முன்னாடி போகும்போது எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்க மாட்டீங்க. வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மனசளவுல பாதிப்பு அடைஞ்சவங்களா வருவீங்க வெளியில வரும்போது சினிமாவா இருந்தாலும். அப்பதான் சினிமா நல்ல சினிமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மன பாதிப்பு அழிஞ்சாதான் நான் சரியா படிச்சேன்னு அர்த்தம், இல்ல நான் சரியா படிக்கலன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் மனசுல வந்து பாதிப்பு வரணும். ஐயோ என்னடா பழைய சொல்லி இப்படி எல்லாம் இன்னும் இருக்கிறோமே அப்படின்னு ஒரு பாதிப்பு அடைஞ்சு உங்களை இதுவா வந்துடணும். என்னடா அது அரை மனசாயிடணும் வாழ்க்கையில. ஆயிட்டீங்கன்னா சூப்பரா நான் படிச்சுக்கிறேன். கரெக்ட், கட்டாயமாச்சு. அதான் இவ்வளவு இதுல எத்தனை பேர் வரைக்கும் கேட்டு கேட்டு வைராகம் அடைஞ்சாங்க. இந்த புக்கு படிக்கிறதுல யாராவது ஒருத்தருக்காவது வைராகியம் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. வைராகியம் வட்டம் முதல்ல வைராகியம் வந்து இதுல இருக்க அந்த ஒரு ஈடுபாடாவது கொஞ்சம் முன்னாடியோட இப்ப கொஞ்சம் குறைஞ்சதுன்ற அந்த ஒரு ஸ்டேஜாவது வருதா பாப்போம்.
இல்ல முன்னாடி வந்து இப்ப அதாவது அதுலயே மூழ்கி பண்ணாம இப்ப வந்து வேற வழியிலேயே எப்படா இதுல இருந்து விடுதலை கிடைக்கும், எப்படா நம்ம வந்து இது பண்ணுவோன்ற அந்த ஒரு அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி செய்யறதுக்கும் முன்னாடி நம்ம ஆழ்ந்து பண்றதுக்கும் டிஃபரன்ஸ். அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜாவது வருவோமான்னு பாக்கணும். வருவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்பிக்கை வந்தா கூட போதும் பகவான் மேல, தர்மத்து மேல. இப்ப வண்ணாடுலாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்துடுறாங்க, கோயிலுக்கு வர்றாங்க, பக்திக்கிறாங்க. எப்படியோ அவங்களுக்கு வைராகியம் இருக்குதோ இல்லையோ, ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது தர்மத்து மேல. ஆனா நம்ம எதவங்களுக்கு பசங்களுக்கும் வரமாட்டேன்து, பெரியவங்களுக்கும் வரமாட்டேன்து. என்ன பண்றது? இல்ல இப்ப கிளாஸ் கேக்குறவங்களுக்கு எல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கேக்குறாங்க வந்து. கிளாஸ்ல இருக்க சொல்ல நான் கிளாஸை தவிர நாங்க 50 பேர் 60 பேரை விட்டுருங்க, 70 பேரை விட்டுருங்க, மீதி பேர்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்றேன் நான். கேட்கறதுன்னு கிடையாது, அது நம்பிக்கையும் கிடையாது, அப்படி இங்க சுத்திங்கிறாங்களே சம்சாரத்துல, அவங்கள சொல்றேன். கிளாஸ்ல கேட்கறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வைராகியம் உள்ளவங்க தான் அவங்க, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. கிளாஸ்ல வராதவங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள பத்தி தான் சொல்றேன். நம்மள பத்தி பாப்போம். இல்லைன்னா எப்படி என்கிட்ட கேட்க முடியும்? அவங்க கொஞ்சம் புண்ணியம் இல்லைன்னா கேட்கவே முடியாது பிரவச்சனத்தை, அந்த கதை. தேங்க்ஸ் ஜி. ஓகேக்கா, வேற யாரும் மன பாதிப்படைந்தவர்கள் யாரும்? நாளைக்கு பார்க்கலாம் ஜி. समय दर्शन में जय जिनेन्द्र वंदनम जी. जय जिनेन्द्र. என் பண்ணிடுறேன்.